ஆமாம். ஆண்டவர் ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாரையும் அன்போடு கூட அவருடைய நாமத்தில் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். அவருடைய கிருபையும் சத்தியமும் என்றென்று நம்மோடு கூட தங்கி நிலைத்திருப்பதாகும். ஆமென். ஜெபிப்போம். அப்பா, நீர் எங்களுக்கு வாழ்க்கையில் கொடுத்துள்ள ஒரு மகத்துவ நேரம் உண்மையாக ஆராதிக்கும் பொழுது ஆசீர்வாதமும் துதிக்கும் பொழுது தேவரீர் எங்கள் விடுதலையும் தருகிற உமது நாமம் எப்போதும் மகிமைப்படத்தக்கதாக இந்த குறிப்பிட்ட இந்த நாளில் உம் நாமம் மகிமைப்பட நாங்கள் ஒருமித்தவர்களாக கூடியிருக்கிறோம். என் தேவனுடைய திருநாமம் என்றென்றும் பரிசுத்தமாக்கப்படுவதாக என்று சொல்லி நாங்கள் ஆண்டவரே உம்மை ஆராய்ச்சி துதித்து மகிமைப்படுத்த நீ கொடுத்த இந்த மகத்துவமுள்ள கிருபை எங்கள் ஒவ்வொருவர் மேலும் எங்கள் குடும்பங்கள் மேலும் என்றென்றும் எப்பொழுதும் நிலைத்திருக்கத்தக்கதாக எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனை முழுவதும் தேவரே மகா பரிசுத்த பிரசன்னம் எங்கள் ஆளுகை செய்யட்டும். நீ பேசும் ஒவ்வொரு திரு வார்த்தையிலும் தேவரே எங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்டுதலோடு எங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கத்தக்கதான கிருபை எங்களுக்கு உண்டாயிருக்க முடியாகும். எங்களை ஒப்பு கொடுக்கிறோப்பா. எங்களை ஆளுகை செய்யும், ஆட்கொண்டு நடக்கும். இயேசு நாமத்தில் உம்முடைய பாதம் பணிந்து கெஞ்சி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன். ஹல்லேலூயா. முதல் பாடல், அப்பா உம் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே, அப்பா உம் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே, அப்பாவும் கிருபைகளா என்னை காத்து கொண்டீரே, அப்பாவும் கிருபைகளா என்னை அணைத்து கொண்டீரே, தாங்கி நடத்தும் கிருபை இது, தாழ்வில் நிலைத்த கிருபை இது, தாங்கி நடத்தும் கிருபை இது, தாழ்வில் நிலைத்த கிருபை இது, தந்தையும் தாயும் கைவிட்டாலும் தயவாய் காக்கும் கிருபை இது, தந்தையும் தாயும் கைவிட்டாலும் தயவாய் காக்கும் கிருபை இது, அப்பா உம் கிருபைகளா என்னை காத்து கொண்டீரே, அப்பாவும் கிருபைகளா என்னை அணைத்து கொண்டீரே, என்னை நினைக்கும் கிருபை இது, என்னை நடத்தும் கிருபை இது, என்னை நினைக்கும் கிருபை இது, என்னை நடத்தும் கிருபை இது, தந்தையை போல் தோளில் சுமந்து என்னை நடத்தும் கிருபை இது, தந்தையை போல் தோளில் சுமந்து என்னை நடத்தும் கிருபை இது, அப்பா உம் கிருபைகளா என்னை காத்து கொண்டீரே, அப்பாவும் கிருபைகளா என்னை அணைத்து கொண்டீரே, வியாதியின் நேரத்தில் காத்த கிருபை, விடுதலை கொடுத்த தேவ கிருபை, வியாதியின் நேரத்தில் காத்த கிருபை, விடுதலை கொடுத்த தேவ கிருபை, சூழ்நிலைகள் மாறினாலும் மாறாமல் தாங்கிடும் கிருபை இது, சூழ்நிலைகள் மாறினாலும் மாறாமல் தாங்கிடும் கிருபை இது, அப்பா உம் கிருபைகளா என்னை காத்து கொண்டீரே, அப்பாவும் கிருபைகளா என்னை அணைத்து கொண்டீரே, கஷ்டத்தின் நேரத்தில் காத்த கிருபை, கண்ணீரை மாற்றின தேவ கிருபை, கஷ்டத்தின் நேரத்தில் காத்த கிருபை, கண்ணீரை மாற்றின தேவ கிருபை, தடைகள் யாவையும் உடைத்து எறிந்து வெற்றியை தந்தித்த தேவ கிருபை,
தடைகள் யாவையும் உடைத்து எறிந்து வெற்றியை தந்திட்ட தேவகி கிருபைகளா என்னை காத்து கொண்டீரே அப்பாவும் கிருபைகளா என்னை அணைத்து கொண்டு என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாத தேவ கிருபை. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாத தேவ கிருபையே 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 மாறாத தேவ கிருபையே உழைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை ஒரு உழைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத தேவ கிருபையே 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 மாறாத தேவ கிருபையே சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத தேவ கிருபையே 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 மாறாத தேவ கிருபையே மலைகள் எல்லாம் விலகி போனாலும் என்னை விட்டு விலகாத கிருபை இது. மலைகள் எல்லாம் விலகி போனாலும் என்னை விட்டு விலகாத கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத தேவ கிருபையே 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 மாறாத தேவ கிருபையே ஒன்றுமில்லா நேரங்களெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத தேவ கிருபையே 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 மாறாத தேவ கிருபையே ஊழியத்தின் பாதையில் எல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபை இது. ஊழியத்தின் பாதையில் எல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத தேவ கிருபையே 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 மாறாத தேவ கிருபையே உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. அல்லேலூயா.
அல்லேலூயா. கர்த்தர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நாம் ஜெப வேளைக்குள்ளாய் கடந்து செல்ல போகிறோம். அதற்கு முன்னால் நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். வேதனை உண்டாக்கும் வழிகள் நம்மிடத்தில் உண்டோ என்று நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். ஒரு 7வது மாதத்தை முடிக்கும் தருவாயில் வந்திருக்கிறோம். இந்த மாதத்தில் அவர் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து பார்ப்போம். நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. நம்மை அழைத்தவர், பெயர் சொல்லி அழைத்து அறிந்தவர் எவ்வளவு உண்மை உள்ளவராய் இருக்கிறார். நாம் அவருக்கு எல்லாவற்றும் உண்மையா இருந்தோமா? மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தார். இன்னைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்துல கர்த்தருக்கு மனமகிழ்ச்சி ஏற்படுத்தினோமா? நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. நம்மை நாமே பரிசித்து பார்த்து தேவனுடைய சமூகத்துக்கு பிரவேசிப்போம். நம்மிடத்தில் குறைகள் இருக்குமானால் ஆண்டவரே உடைய ரத்தத்தலங்களை கழுவியருளும் என்று கேட்போம். மாசற்றவர்களும் பிழையற்றவர்களுமாய் அவருடைய சமூகத்துக்குள் நாம் பிரவேசிக்க வேண்டும். மற்றவருடைய ஆசீர்வாதத்துக்கு நம்முடைய அக்கிரமங்கள் மீறுதல்களே காரியமாய் தடையாய் இருந்து விடக்கூடாது. நன்றி தகப்பனே. அன்னைக்கு தேவ சமூகத்துக்கு பிரவேசிக்கிற ஆசாரியன் ஒரு பழுதற்ற ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் தன்னை கழுவிக்கொண்டவனாய், அந்த ரத்தத்தை ஏந்தி கொண்டவனாய் உள்ளே பிரவேசிக்க வேண்டும். அதே போல நமக்காக பலியான இயேசு கிறிஸ்து ரத்தத்தால் கழுவப்பட்டவர்களாய், அந்த திரு ரத்தத்தை ஏந்தினவர்களாய் நம்முடைய சமூகத்துக்குள் பிரவேசிப்போம். துதிகளோடும் ஸ்தோத்திரங்களோடும் அவருடைய பிரகாரத்தில் நாம் பிரவேசிக்க வேண்டும். அவர் மீட்டுக்கொண்ட உதடுகள் அவருடைய புகழை பாடும்படியா நாம் ஒப்பு கொடுப்போம். ஹalleluya, ஹalleluya. வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம், உன்னதரே உமக்கு ஸ்தோத்திரம், அதிசயங்களின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், அற்புதங்களின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், மகத்துவத்தின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், கிருபையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், நீதியின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம், நல்லவரே ஸ்தோத்திரம், வெற்றி சிறந்தவரே ஸ்தோத்திரம், இரக்கங்களின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், மகிமையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், மகத்துவத்தின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், இஸ்ரவேலின் துதிகளுக்கு வாசமாய் இருப்பவரே ஸ்தோத்திரம், கேருபீன்களும் சேராபீன்களும் ஓயாமல் புகழ்ந்து போற்றப்படத்தக்கவரே உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. ஹalleluya, ஹalleluya. வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். வல்லவரே, நல்லவரே, மகிமையானவரே, வெற்றி சிறந்தவரே, தேவாதி தேவனே, கர்த்தாதி கர்த்தாவே, ராஜாதி ராஜனே, அதிசயங்களின் தேவனே, இரக்கங்களின் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா. ஹalleluya, 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 ஹalleluya. உமக்கு நன்றி, 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 நன்றி. உன்னதரே உமக்கு ஸ்தோத்திரம், மகத்துவத்தின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றி, 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 நன்றி ராஜா. நன்றி தகப்பனே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நன்றி, 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 நன்றி ராஜா. கிருபையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹalleluya. மகிமையின் தேவனே, கிருபையின் தேவனே, எல்லாம் ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம், அவரை துதிப்போம். நன்றி, நன்றி ராஜா. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றி, நன்றி, நன்றி ராஜா. ஹalleluya, 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 ஹalleluya. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோ. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோ. பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோ. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். உன்னத தேவன் நீரே,
ஞானம் நிறைந்தவரே, உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே, முழங்கால் யாவுமே பாரில் மடங்கிடுதே, உயர்ந்தவரே, சிறந்தவரே, என்றும் தொழுதிடுவோ. உயர்ந்தவரே, சிறந்தவரே, என்றும் தொழுதிடுவோ. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோ. கர்த்தர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. எப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்லலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 32 36 வரைக்கும் வாசிக்க கேட்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 32 36 முடிய. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். அவர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியா இருக்கிறோம். நாங்கள் ஒரு காலம் ஒருவனுக்கு அடிமையா இருக்கவில்லை. விடுதலையாவீர்கள் என்று எப்படி நீர் சொல்லுகிறீர் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அடிமையானவன் என்றென்றைக்கும் வீட்டிலே நிலைத்திறான், குமாரன் என்றென்னைக்கு நிலைத்திருக்கிறார். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். அப்ப இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீங்கள் இன்னும் விடுதலையாகல. விடுதலையாகனா சத்தியத்தை அறிய வேண்டும். அந்த சத்தியம் யார்? இயேசு கிறிஸ்து. நீங்கள் நியாயப்பிரமாணத்தை அறிந்திருக்கிறீர்கள், ஆனால் பாவம் செய்கிறீர்கள், பரிகாரம் செய்கிறீர்கள், மீண்டும் பாவத்தை செய்கிறீர்கள். ஆனால் சத்தியத்தை அறிய வேண்டும். சத்தியத்தை அறிந்தால் நீங்கள் விடுதலையாவீர்கள். உடனே அவர் கேட்கிறார்கள், நாங்க என்ன விடுதலை? நாங்கள் ஆபிரகாமின் சந்ததி ஆயிற்றே. ஆபிரகாம் சந்ததி வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள், சுயாதீனர்கள். ஆகாருக்கு பெற்ற பிள்ளைகள் தான் அடிமைகள். அப்ப நாங்கள் வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள். நாங்கள் யாருக்கும் அடிமை கிடையாது. நாங்கள் ஆபிரகாமின் சந்ததி என்று சொல்லுகிறார். அப்படிதான் சொல்லுகிறார், நீங்கள் ஆபிரகாம் சந்ததியா இருக்கலாம், ஆனா குமாரன் உங்களை விடுதலையாக்கினால்தான் விடுதலையாக முடியும். இந்த நிருபத்துல பவுல் சொல்வார், கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. ஆவியானவரும் இயேசு கிறிஸ்து தான். அப்போ சத்தியம் வசனமும் அவருதான், வார்த்தையும் அவருதான், குமாரனாகி இயேசு கிறிஸ்து அவருதான். அதே நேரத்துல ஆவியாயும் இருக்கிறார். அப்போ வசனம், ரத்தம், இயேசு கிறிஸ்து என்றால் ரத்தம், அடுத்த ஆவியானவர், இவைதான் ஒரு மனிதனை விடுதலையாக்க முடியும். அப்போ அவர்களுக்கு ரொம்ப கோபம் வருது. நீர் எப்படி இந்த வார்த்தையெல்லாம் சொல்லலாம்? நாங்க அடிமையா இருக்கிறோம். பவுல் கூட ஒரு இடத்துல சொல்லுகிறார், 7ஆம் அதிகாரம், ரோமர் 7ஆம் அதிகாரத்துல, எனக்குள்ளா இருக்கிற பாவமே என்னை அப்படி செய்ய தூண்டுகிறது. நான் விரும்பாததான் செய்கிறேன், எனக்கு தப்புன்னு தெரியுது, இருந்தாலும் எனக்குள் வாசமா இருக்கிற பாவமே என்னை அப்படி செய்ய தூண்டுகிறது. எவ்வளவு பெரிய பரிசுத்தவன் என்று சொல்லப்படுகிற பவுலே, நான் சில நேரத்துல தப்பான காரியத்தை சிந்தித்து விடுகிறேன், அது எனக்குள்ள அடிமட்டத்துல கிடக்கிற பாவத்தினால் அது நடக்கிறது என்று ஒத்துக்கொடுக்கிறான். இன்னைக்கு நீங்களும் நானும் ஆபிரகாமின் பிள்ளைகள். ஏன் எப்படி பிள்ளைகளானோ? யார் ஒருவர் ரட்சிக்கப்படுகிறார்களோ, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை விசுவாசித்து அவருடைய ஆவியை பெற்றிருக்கிறார்களோ, அவர்கள் ஆபிரகாமின் புத்திரர். அதனால்தான் ரட்சிக்கப்படுகிறவர்களே ஆபிரகாமின் குமாரத்தி என்று அழைக்கப்படுவார்கள். அப்ப நாம இன்னைக்கு விடுதலை பெற்றாயிடுச்சு. எகிப்தின் பாவத்திலிருந்து விடுதலை பெற்றாகி விட்டது. ஆனா இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீங்க மெய்யான விடுதலையை பெறவில்லை.
அப்போ ஒரு போலியான விடுதலையை பெற்றிருக்கிறோம். இப்போ ஒருவர் குற்றம் சாட்டப்படுகிறார், நீதிமன்ற காவல் எடுக்கப்படுகிறார். ஆனா அவரை எங்க கொண்டு வைப்பாங்க? புழல் சிறையில வைப்பாங்க. ஆனால் அந்த குற்றம் நிரூபிக்கப்பட்ட பிறகுதான் அவர் குற்றவாளி என்று தீர்க்கப்பட்ட பிறகுதான் தண்டனைக்குரியவராகிறார், கைதியாக மாறுகிறார். ஆனா அது வரைக்கும் விசாரணை கைதியாக வைப்பார்கள். அப்ப இயேசு கிறிஸ்து வரும் வரைக்கும் இன்றைக்கு நாம் விசாரணை கைதிகளை போல் தான் இருக்கிறோம். எதை நம்ம ஆபிரகாம் குமாரன் என்று அழைத்துக் கொள்ளுகிறோம், ஆனால் நம்ம மெய்யான விடுதலையை நாம் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம். ஏன் அந்த மெய்யான விடுதலையை பெற்றுக்கொள்ளவில்லை? அப்ப அந்த மெய்யான விடுதலை எப்படிப்பட்டது? அப்ப நம்ம யார் அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறார்கள்? இன்னைக்கு அதான் செய்தி. முதலாவது, பாவம் தான் நம்மை அடிமைப்படுத்துகிறது என்று சொல்லி நான் பார்த்தோம், நூல் சொல்லுகிறார். அப்ப அந்த பாவத்தின் அதிபதி யாரு? பிசாசவன். அந்த பிசாசான சாத்தானாகிய அந்த பிசாசானவன் நம்மை சில பாவத்துக்கு உட்படுத்தி நம்மை இன்னும் அடிமைப்படுத்திருக்கிறான். அதுல இருந்து நாம் விடுவிக்கப்பட வேண்டும். அப்ப நாம் இன்னைக்கு மெய்யான விடுதலையை பெற்றுக்கொள்ள வேண்டும். அது என்ன மெய்யான விடுதலை? அப்ப நான் ரட்சிக்கப்பட்டது, ஆலயத்துக்கு போறது, ஊழியம் செய்யறது எல்லாம் சரியில்லையான்னு கேட்கக்கூடாது. நம்ம சரிப்படுத்தி கொள்வதற்காகத்தான் இந்த கூடுகை. அப்ப நமக்கு ஒரு மெய்யான விடுதலை வேண்டும். நாம் ஒரு போலியான விடுதலையை தான் நாம பெற்றுக்கொண்டு அப்படியே வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருக்கிறோம். அப்ப அந்த மெய்யான விடுதலை அது என்ன? முதலாவது, நம்ம சாத்தானுடைய சில செயல்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு நாம் உடன்பட்டு இருக்கிறோமா, அதுல மாட்டிக்கொண்டிருக்கிறோமா, அதில் சிக்கிட்டு இருக்கிறோமா என்பதை நிதானித்து சத்தியத்தை அறிந்து குமாரனிடத்திலே அறிக்கை செய்து கர்த்தருடைய ஆவியானவரால் இன்னைக்கு நாம் மெய்யான விடுதலையை பெற வேண்டும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் ஆவியானவராய் இருக்கிறார். நமக்கு தெரியும், மானிடனாய் வெளிப்பட்டார், வார்த்தையாய் வெளிப்பட்டார். ஆனால் இன்றைக்கு ஆவியானவராய் இருக்கிறார். ஆவியாய் வெளிப்பட்டிருக்கிறார். உருவம் கிடையாது, ஆவியானவராய் இருக்கிறார். சாத்தானும் ஆவியாகத்தான் இருக்கிறான். அவனும் ஆவியின் சாயல் ஆவியாகத்தான் இருக்கிறான். இப்போ இன்னைக்கு நம்மோடு கூட இந்த சாத்தானுடைய ஆவி போராடுகிறது. எப்படி மந்தையில் உள்ள ஆடுகளை தேடி மேய்ப்பன் அலைகிறானோ, அதே போல பாவத்திலிருந்து எகிப்திலிருந்து வெளிவந்து நாம் கர்த்தருடைய மந்தையின் ஆடுகளாய் மாறும் பொழுது இந்த சாத்தானும் நம்மோடு போராடுகிறான். அவனும் ஆவியாக இருக்கிறான். இப்ப அது எப்படியெல்லாம் செயல்படுகிறான்? இன்னைக்கு ஆவியானவர் ஒருவரை, அது நன்றாக தெரியும். அப்படி செயல்பாடுகள், வரங்கள், கனிகளை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். கனி 9 வகை, ஆவியின் வரங்கள் 9 என்பது தெரியும். ஆனால் ஆவியானவர் ஒருவரே. இப்ப இங்கே சாத்தானும் ஒருத்தன் தான். ஆனா அவன் கிரியை செய்கிற வழிகள், வழிமுறைகள் வித்தியாசமா இருக்கு. அவன் எப்படியெல்லாம் கிரியை செய்கிறான் என்பதை இன்னைக்கு நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். காயினையும் அவனுடைய காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முக நாடி வேறுபட்டது. இது முதல் நடந்த சம்பவம். ஆதாம் தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டான். அதற்கு பிறகு அவனுக்கு 2 பிள்ளைகள் பிறக்கிறார்கள், காயின், ஆபேல். ஆபேல் ஆடு மாடு மேய்க்கிறவனா இருக்கிறான். காயின் பயிர் செய்கிறவனா இருக்கிறான். இந்த ஆபேல் என்ன செய்கிறான்? தலையீற்றுகள் குட்டி போட்டு இந்த தலையீற்றுகளை கொண்டு ஆண்டவர் காணிக்கை கொண்டு வருகிறான். ஆனா காயின் என்ன காணிக்கை கொண்டு வந்தான்? விளைஞ்சதுல ஏதோ கொண்டு வந்தான். ஆபேல் கொண்டு வந்ததுனால காயனும் கொண்டு வர்றான். ஆனா முதற் பலன்களை கொண்டு வரல. தேவனுக்கு முதற் பலனால தான் காணிக்கை கொடுக்கணும். சரி, அந்த நாட்கள்ல நியாயப்பிரமாண சட்ட திட்டங்கள், கர்த்தருடைய வெளிப்பாடு இல்லை. ஆனா இவன் கர்த்தருக்கு உகந்த ஒரு காணிக்கை கொண்டு வரான். அது எப்படி அவனுக்கு ஏற்பட்டதுன்னு தெரியாது. அதுக்கு அவன் முதற் ஈற்றுகளை கொண்டு வரான். அவன் விளைவிச்சு சிலவற்றை காணிக்கையாக ஆண்டவர் கொண்டு வந்தான். ஆனா கர்த்தர் என்ன செய்தாரு? ஆபேலுடைய காணிக்கை அங்கீகரித்தார். உடனே காயனுக்கு கோபம் வந்துச்சு. நான் தானே மூத்தவன், என் காணிக்கை ஆண்டவர் அங்கீகரிக்கலையே, இவன் சுண்டக்காப்பைய
என் எச்சிப்பால் குடிச்சு வளர்ந்தவன் அவன் ஆண்டவர்கிட்ட காரணமா போயிட்டான்னு சொல்லி இவனுக்குள்ள பொறாமை வந்துச்சு. பொறாமையின் வெளிப்பாடு எரிச்சல், ஒரு இரிட்டேஷன். அந்த எரிச்சல் வந்ததுனால என்னாச்சு? கொலைகாரனாக மாறுகிறான். தேவனால் சாபம் பெற்ற சந்ததியாய் மாறி விடுகிறான். அப்ப அந்த எரிச்சல் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இங்க யாருக்கெல்லாம் எரிச்சல் வருகிறது? சொந்த சகோதரன் மீது அவன் எரிச்சல் கொள்ளுகிறான். அதனால்தான் இயேசு கிறிஸ்து போதிக்கும் பொழுது உன் சொந்த சகோதரத்துல அன்பாய் இரு, உன் தாயின் சகோதரத்துல அன்பாய் இரு, எல்லாரையும் சகோதரனா நினை, சகோதர சிநேகம் தான் வேணும். அதனால்தான் இயேசு கிறிஸ்து எல்லாரையும் சகோதரரே என்று அழைத்தார். ஆனா ஆரம்பத்திலே இங்க என்ன நடக்குது? சகோதர துரோகம் எரிச்சு. இன்றைக்கும் பாருங்க, இன்னைக்கு வழக்குகள் யாருக்குள்ள நடக்கிறது? சகோதரர்கள் தான் நடக்குது. சொத்து தகராறு நடக்கு, எரிச்சல்ல இதெல்லாம் நடக்கு. இன்னைக்கு ஒன்றாய் இருக்கிற சகோதரருடைய குடும்பங்களை பார்ப்பது இன்னைக்கு அரிதாய் மாறிவிட்டது. இன்னைக்கு எல்லாமே எரிச்சல். சொந்த சகோதரர்களுக்குள்ளே அவருடைய பிள்ளைகள் வாழ்வதை குறித்து எரிச்சல், நல்ல இடத்துல திருமணம் பண்ணி கொடுத்தா எரிச்சல். எல்லாம் நடக்குதா இல்லையா நம்ம வெளிப்படையா பேசுவோம், பார்த்தா அண்ணன் தம்பின்னு சொல்லிவிடுவோம். ஆனா ஒருத்தருக்குள்ள எவ்வளவெல்லாம் எரிச்சல். அந்த எரிச்சல் எப்படியெல்லாம் வருகிறது அதெல்லாம் நான் விளக்கி சொல்ல தேவையில்லை, நமக்கே தெரியும். அப்ப அந்த எரிச்சல் இன்னைக்கு மனுஷனுக்கு வருது. எரிச்சல் வருகிறதுனால என்ன செய்யறான்? அவன் கொலைபாதகனாக, மனுஷ கொலைபாதகனாக மாறுகிறான். ஒரு உறவு அற்று போயிற்று. இன்னைக்கு அதே போல இந்த எரிச்சல் உறவுகளை சிதைத்து விடும், எரித்து விடும், ஆயுள் சக்கரத்தை கெடுத்து விடும். அப்ப அவன் முக நாடி மாறிவிட்டது. முகம் எப்படி இருக்கணும்? மலர்ந்த முகமா இருக்கணும். ஆனா எரிச்சல் வந்த முகம் எப்படி இருக்கும்? இந்த கடுகு எப்படி வெடிக்கும் அதே போல இருக்குன்னு சொல்லுவாங்க. முகநாடி மாறிவிட்டது எரிச்சல். மோசே பிரமாணங்களை கொடுக்கிற, கர்த்தர் கொடுத்த ஆலோசனைப்படி ஜனங்களுக்கு பிரமாணங்களை கொடுக்கிறார். மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி ஏற்றதனே கொடுக்கு. திருமண வாழ்க்கை என்பது கர்த்தர் கொடுக்கிற ஒரு பெரிய ஈவாகத்தான் கொடுக்கிறார். ஆனால் இன்னைக்கு கணவன் மனைவிக்குள்ள என்னதெல்லாம் இருக்கு, நடக்குதான் எரிச்சல். பழைய ஏற்பாட்டு காலத்திலே நடந்திருக்கு. புருஷன் முன்னாடிக்குள்ள எரிச்சல் வந்திருக்கு. அதுக்காக தேவன்கிட்ட ஜெபம் பண்ணி அதுக்கு ஒரு பிரமாணத்தை கொடுக்கிறார். எண்ணாமத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எண்ணாகமம் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எரிச்சலின் ஆவி அவன் மேல் வந்து அவன் அவனுடைய மனைவி தீட்டுப்படுத்தப்பட்டிருக்க தீட்டுப்படுத்தப்பட்ட தன் மனைவியின் மேல் குரோதம் கொண்டிருந்தாலும், அல்லது அவன் மனைவி தீட்டுப்படாதிருக்க எரிச்சலின் ஆவி அவன் மேல் வந்து அவன் அவள் மேல் குரோதம் கொண்டிருந்தான் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது புருஷன் மஞ்சாதி ஒரு ரிலேஷன்ஷிப். இப்போ மனைவி தவறு செய்யும் போது மனுஷன் புருஷனுக்கு கோபம் வரும். அப்போ அந்த வழக்கை எங்க போய் தீர்க்கிறது? பெரிய இடத்த தீர்க்கணும். அதுக்கு ஒரு பிரமாணம் கொடுக்கிறார். சில நேரம் புருஷனுக்கு எரிச்சல் வந்துடும், மனைவி மேல சந்தேகம். இங்க சந்தேகம், சந்தேகத்தினால எரிச்சல் அடைஞ்சு கணவன் மனைவி உறவுல விரிசல் அடைஞ்சு அது மோசகிட்ட அந்த வழக்கு வருது. அப்பதான் அவர் சொல்லுகிறார், அதுக்குள்ள விளக்கங்கள்லாம் பின்னால கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவையில்லாமல் எரிச்சல். கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு? எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? புருஷன் மனைவியே அன்பா இருக்கணும், மனைவி புருஷனிடத்துல என்ன அழகா. இதுதான் வாழ்க்கையின் தாற்பயம். புருஷன் தன் சொந்த மனைவியே அன்பு கூறணும், மனைவி தன் சொந்த புருஷனுக்கு கீழ்ப்பணிந்திருக்க வேண்டும். இது மாறும் பொழுது அங்கே எரிச்சல். இன்னைக்கு புருஷனுக்கு மனைவி மேல எரிச்சல். தெரியாதனமா வாழ்க்கை மாட்டிக்கிட்ட பிரதர், அவஸ்தப்படுறேன். கல்யாணம் கட்ட அன்னைக்கு என் சுதந்திரம் போச்சு. ஏதோ ஓட்டம் ஓடுது, வாழ்க்கை நடக்குது. எனக்கு நிறையவருடைய பேச்சு ஒரு எரிச்சல். மனைவி என்ன சொன்னாலும் ஒரு எரிச்சல், ஒரு கோபம். அதே மாதிரி மனைவியும் எரிச்சல். தாம்பத்திய வாழ்க்கையில எரிச்சல். ஏன்னா சகோதர சிநேகத்தை கெடுப்பதும் சாத்தானுடைய செயல்,
கணவன் மனைவி உறவை முறிப்பதும் சாத்தானுடைய செயல். பெற்றவர்கள் பிள்ளைகளை சிதறடிப்பதும் சாத்தானுடைய செயல். அதுக்கு காரணமா இருப்பது என்னது? எரிச்சல். ஏன் எரிச்சல் வருது? நம்ம எப்பெல்லாம் யாரிடத்துல குறைய பார்க்கிறோமோ, குறைகளை பார்த்து குற்றம் சாட்டுகள் எப்பொழுதும் எரிச்சல் அடைவார்கள். நல்லா தெரிஞ்சுங்க, எல்லா இடத்துக்கும் நல்லதா பார்த்துட்டா எரிச்சலே வராது. நீங்க மனுஷன் ஏன் எரிச்சல் அடைகிறான்? தவறுகளையும் குறைகளையுமே பார்க்கிறான். அதனால்தான் எரிச்சல் அடைகிறான். இன்னொன்னு, நான் தான் ரொம்ப பெர்ஃபெக்ட், மற்றவன் எல்லாம் ரொம்ப இம்பெர்ஃபெக்ட், பெர்ஃபெக்டே இல்ல, மற்றவங்கள மட்டமா நினைக்கிறது, தான் தான் ரொம்ப உயர்வு. அதனால எரிச்சல். எனக்கு அரசாங்கத்தின் மீது எரிச்சல், பொதுநல காரியங்களை எரிச்சல், சபையில போனா எரிச்சல். அதை இன்னொரு இடத்துல வயிற்றெரிச்சல் வேற சொல்லுவான். வயிறு இது வயிற்றெரிச்சல். ஏன் வருது? நாம எல்லாத்தையும் தவறுகளைத்தான் பார்க்கிறோம், குற்றங்களை பார்க்கிறோம், குறைகளை பார்த்து நாம ரொம்ப யோக்கியமா உயர்ந்த ஒரு பெருமை கொள்ளுகிறோம். அதனால தான் எரிச்சல். அதே நேரத்தில் நம்ம கோபமூட்ட முடிய சூழ்நிலைகள் வரத்தான் செய்யும். ஏன்னா கோபம் நமக்கு ஒரு உணர்வுகளில் ஒன்று. இல்லை என்றால் ஆண்டவர் அதை கொடுத்திருக்க தேவையே இல்லையே. தேவனிடத்திலே கோபம் இருந்தது, அவரும் எரிச்சல் உள்ள தேவன் தான். ஆனா அவரே சொல்லுகிறார், எபேசியர் 4:26 வாசிக்க கேட்கலாம். எபேசியர் 4:26. நீங்கள் கோபம் கொண்டாலும் கோபம் கொள்ளலாம், கோபம் கொண்டாலும் பாவம் செய்யுங்கள். ஏன்னா இவன் கோபம் கொண்டான், பாவம் செய்தான். அந்த எண்ணாகமத்துல வாசிக்க கேட்டது போல புருஷன் எரிச்சல் அடைகிறான், மனைவியை தள்ளி வைக்கிறான், கோபம் கொண்டாலும் பாவம் செய்கிறான். சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்பாக உங்கள் எரிச்சல் தனிய கடவுள். அதுக்கு ஒரு டைம் ஃப்ரேம் கொடுத்திருக்கிறார். கோபம் வரும், வராம இருக்காது. அது மனுஷனா பிறந்தா எல்லாரும் வரத்தான் செய்யும். அப்ப கோபம் வந்தாலும் சூரியன் அஸ்தமிப்பதற்குள் அது தணிந்து விட வேண்டும். எப்படி சூரியன் பகல் நேரத்துல எவ்வளவு உக்கிரமா இருக்கு, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பகல 12 மணிக்கு சூரியனை பார்க்க முடியுதா? எரிச்சு தள்ளிடுது. ஆனா சாயந்தரம் ஆக 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 அது என்ன செய்யுது? அதே சூரியன் அந்த வெப்பத்தை குறைச்ச உடனே நமக்கு குளுமையாக மாறி விடுகிறது. அது வரைக்கும் அனல் காற்றா இருந்தது, அந்த அதுக்கு வர வீசுகிற காற்றில் குளிர்காற்றாய் தென்றலாய் மாறி விடுகிறது. அதை வச்சுதான் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டாம். இப்ப எனக்கு அருமையான தேவச்சனமே, நமக்கு கோபம் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு படைப்பில் கொடுக்கப்பட்ட ஐம்புலன்களில் ஒரு உணர்வு, அது கட்டாயம் இருக்க வேண்டும். ஆனால் அதை அடக்கி ஆளுகிற தன்மைதான் தெய்வீக தன்மை. அப்ப எனக்கு எரிச்சல் வரும், கோபம், பொறாமை, இவைகளெல்லாம் அக்கா தங்கச்சி இதெல்லாம் ஒன்னா சேர்ந்தாச்சுன்னா ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை சாபமா போயிடும், பிரிஞ்சு போயிடும், சிதைந்து போய்விடும். சிதைந்த தேன்கூட்ட திரும்ப கிட்ட ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு அப்படிதான் இன்னைக்கு நம்ம வாழ்க்கை இன்னைக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. இப்போ எரிச்சலுக்கு இடம் கொடுக்காதீங்க. ஓவரா எரிச்சல் இருந்தா சயின்டிபிக் என்ன சொல்றாங்க தெரியுமா? ஏதோ ஒரு சுரப்பி வயிற்றுக்குள்ள சுரக்குமா, அது வயிற்று குடலை அரிச்சிருங்க. சில பாருங்க எப்பா பாருங்க எரிஞ்சு எரிஞ்சு விடுவான். எதுக்கு எடுத்தா நாய் மாதிரி இருப்பான். 40 வயசு ஆயிட்டாலே எல்லாருக்கும் நாய் குணம் வந்துடுவாங்க. வள்ளு 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 வள்ளுன்னு எரிச்சல் வந்துடும். ஆனாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், கோபம் கண்டாலும் பாவம் செய்யாது. சூரியன் அஸ்தமிக்கிற நேரத்துக்கு உன் எரிச்சல் தனிய கடவுது. மாலை நேரத்துல நீங்க கொஞ்ச நேரம் தேவனோடு தியானிக்கிற பழக்கத்தை வைத்துக் கொள்ளுங்களேன். இந்த எரிச்சல் எல்லாம் நீங்கிரும். நமக்கு அதுக்கு டைமே இல்லையே. மாலை நேரத்துல அதுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யறதுக்கு நம்ம இடம் கொடுக்கறது. அந்த நாட்கள் எல்லாம் மாலை நேரம் ஆச்சுன்னு என்ன செய்வாங்க? 4 மணி ஆச்சுன்னா எல்லாம் கிரவுண்டு போயிடுவாங்க, விளையாட போவாங்க. அப்படி ஒரு விளையாட்டு எல்லாம் எல்லாம் நடக்கும். அடி தேடி சண்டை பிரச்சனை எல்லாம் இருக்கும். ஆனா அதுக்குள்ள சூரியன் அஸ்தமித்த உடனே எல்லாம் சரியாயிரும். இன்னைக்கு அப்படியெல்லாம் நம்ம இடம் கொடுக்கறதே இல்லை, ஸ்பேஸ் கொடுக்கறதே இல்லை. இன்னைக்கு வாழ்க்கையில நமக்கு ஸ்பேஸ் கொடுக்காதனால தான் இன்னைக்கு நமக்கு என்ன ஆகுது? இந்த எரிச்சல், புகைச்சல் எல்லாம் அதிகமாகிறது. எனக்கு என்ன, மாலை நேரத்தில் நல்ல தியானம் பண்ண ஆரம்பித்துக் கொள்ளுங்கள். அதை எரிச்சல் தானாகவே நீங்கி போய். சில நேரத்துல பாருங்க, சில சாயந்தரம் அப்படியே நீர்நிலைகள் இருக்கிற பகுதிகளில, கடற்கரை பகுதிகளில அப்படியே தனித்து வாக்கிங் போவாங்க, அல்ல நண்பர்களோடு பேசிக்கொண்டு போவார்கள். வாழ்க்கையெல்லாம் எவ்வளவு சந்தோஷம், ஆரோக்கியமா இருக்கிறது. காரணம், அதை எரிச்சல் படுவதனால் சரீரத்துக்குள் சில மாற்றங்கள், அமிலங்கள் தோன்றுகிறது, சில கெமிக்கல் ரியாக்ஷன் ஏற்படுகிறது. அது சரீரத்தை பாதிப்புட்படுத்தி விடுகிறது.
அந்த எரிச்சலுக்கு இடம் கொடுத்துறாங்க. அது தன்னைத்தானே அரித்து விடும், மற்றவனையும் சிதைத்து விடும். சரி, இது ஒரு சாத்தானுடைய தந்திரம். இது சாத்தான் இப்படி செய்கிற ஒரு தந்திரம். நமக்கும் அப்படி வரும்போது நினைத்துக் கொள்ளுங்கள், தேவன் எவ்வளவு மகா எரிச்சலுள்ள தேவன், எவ்வளவு சாந்தமுள்ளவராய் இருந்தார். மோசே எவ்வளவு கோபக்காரன், ஆனா அவன் தேவனுடைய வீட்டிலெங்கும் அவனை போல சாந்த குணமுள்ள எல்லா மனுஷரிலும் அவன் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாய் இருந்தான். இதெல்லாம் எப்படி வந்தது? தேவனை நோக்கி பார்க்கிறது. அந்த எரிச்சலின் ஆவி சாத்தானுடைய ஒரு விதமான செயல்பாடு. இது ஒரு ஆவி. இது நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், நமக்குள்ள இல்லைன்னு சொல்ல முடியுமா? இருக்கும், இருக்கட்டும், நான் சாயந்தரமே அது நீங்கி போகட்டும். அதைத்தான் நீங்க ஆண்டவர் சொல்லுது. அதை கேரி ஃபார்வர்டு பண்ணியாச்சுன்னா அது உன் வீட்டை, உன் உறவுகளை எல்லாத்தையும் தீக்குளுத்தி விடும், நாசமாக்கி விடும். இன்னொரு பக்கம் 1 யோவான், மன்னிக்கணும், 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல ஒரு ஆவி, சாத்தானுடைய ஒரு ஆவி அங்க குறிப்பிடப்பட்டிருக்கு. 1 சாமுவேல் 16:14. கர்த்தருடைய ஆவி சாவலை விட்டு நீங்கினார். பரிசுத்த ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் சாவலை விட்டு நீங்கினார். கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனுக்கு. அப்போ பொல்லாத ஆவிகளுக்கு கர்த்தர் தான், சாத்தானுடைய ஆவிகளுக்கு கர்த்தர் தான் கட்டுப்படா இல்ல. யோபுடைய சரித்திரத்துல வாசிக்கணும் தெரியும். சாத்தான் வந்து கேட்கறான், ஆண்டவரை நீர் அவனுக்கு உண்டான எல்லாத்தையும் சுற்றி வேலை அடைக்கவில்லையே, அப்புறம் நான் எப்படி போக முடியும்? நீங்க அனுமதி கொடுங்க. உடனே இவர் கொடுக்குறாரு, எப்பா அவன் என் பிள்ளை, நீ ஏதோ சோதிக்கணும் விரும்புற, அவன் ஜீவனை தொடர்றதுக்கு உனக்கு அதிகாரம் கிடையாது அப்படின்னு சொல்லி கட்டளையோடுதான் அனுமதித்தார். அதே போல இங்கே சவுலுக்குள்ள கர்த்தருடைய ஆவியானவர் இருந்தார். சாத்தான் நுழைய முடியல. இப்போ சவுல் செய்த ஒரு தவறினால் கர்த்தருடைய ஆவியான அவனை விட்டு விலகிட்டார். இப்போ சாத்தான் சொல்றான், நீங்க தான் வெளியே போயிட்டீங்கல்ல, எனக்கு பெர்மிஷன் கொடுங்கன்னு சொன்ன பெர்மிஷன் கொடுத்துட்டார். அப்போ ஒரு பொல்லாத ஆவி, அது என்ன ஆவி? ஒரு பொல்லாத ஆவி, ஒரு பொல்லாத ஆவி, கொலை உணர்வு அந்த சவுலுக்குள்ள இருந்து இப்போ ஆவி என்ன ஆவி? பொல்லாத ஆவி. இந்த பொல்லாத ஆவி என்ன செய்யுது? முகாந்திரம் இல்லாமல் தாவீதை கொல்ல பார்க்கிறது. தாவீதுக்குள்ள என்ன ஆவி இருக்கு? கர்த்தருடைய ஆவி. இப்ப சவுலுக்குள்ள என்ன இருக்கு? பொல்லாத ஆவி. இந்த பொல்லாத ஆவி கர்த்தருடைய ஆவியை பெற்ற தாவீதை பல முறை கொல்ல பார்க்கிறான். ஈட்டியை தூக்கி குத்துறான், சோர்ல பட்டுச்சு, தேடி தேடி அலைகிறான், அவனை கொன்றணும்னு நினைக்கிறான். தாவீதை பார்த்தாலே அவனுக்கு அது மரண வெறி, அவனை கொலை பண்ணணும். இன்னைக்கு நமக்கும் சில நேரத்துல அப்படிதானே இருக்கு. மற்றவர்களை பார்த்தா இவன் செத்துட்டா பரவாயில்ல, இவன் உருப்படாம போனா பரவாயில்ல, இவன் போகும்போதே அடிபட்டு செத்துட்டா பரவாயில்ல. பொல்லாத ஆவி இப்ப நமக்குள்ள சில நேரத்துல இந்த பொல்லாத ஆவி வந்து விடுது. எப்ப நம்ம மற்றவர்களை மன்னிக்கிற தன்மை பெறுகிறோமோ அது தேவனுடைய ஆவி. எப்போ மற்றவன் அழிந்து போக வேண்டும் என்று நினைக்கிறோமோ அது பொல்லாத ஆவி. அதனால்தான் ஆண்டவர் சொன்னார், நீங்க எல்லாரையும் வாழ்த்து, அவன் சத்துருதான், அவனை நீ ஆசீர்வதித்து விடு, அவனை வாழ்த்து விடு, நீ அவன் அழிந்து போகணும்னு நினைக்காத, நீ அவனை மனதார ஆசீர்வதித்து விட்டு விடு. இதுதான் இன்னைக்கு தேவனுடைய ஆவி. அப்ப இன்னைக்கு கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு போனோடனே சவுலுக்கு பொல்லாத ஆவி வந்து கர்த்தருடைய ஆவியை பெற்றவனுடன் கொல்ல பார்க்கிறான். ஆனா கர்த்தர் அவனை தாவீதை காப்பாற்றினார். கடைசியில் சவுல் தான் தலைவிட்டுண்டு செத்து போனான் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இப்ப இயேசு கிறிஸ்துவோடு சீடர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் ஊழியம் செய்து கொண்டு வருகிறார்கள். சமாரியாவுக்கு வர்றாங்க. சமாரியால வந்துட்டு அவங்க எருசலேமுக்கு போகணும். அப்ப சமாரியா மக்கள் அவர்களை வருந்தி கேட்டுக்கொள்கிறார்கள், இங்கே இருங்கப்பா, ஏன் எப்ப போறீங்க அப்படின்னு. ஆனா இவங்க எருசலேமுக்கு போன உடனே இந்த சமாரியா மக்களுக்கு கொஞ்சம் கோபம் வந்துருச்சு, கொஞ்சம் தகாத வார்த்தைகள்லாம் பேசிட்டாங்க. உடனே இந்த பேதுருன்னு சொல்லுகிறான், லூக்கால் சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 54-55, லூக்கா 9:54-55. அவருடைய சீஷராகிய யாக்கோபும் யோவானும் பேதுரு அல்ல, யாக்கோபும் யோவானும்
அதை கண்டபோது இது கண்டது எது கண்டபோதுன்னா நான் சொன்ன விஷயத்தை கண்டபோது ஆண்டவரே போல ஏலியா செய்தது போல நீ வானத்திலிருந்து அக்கினி அளிக்கும்படி இறங்கி இவர்களை அழிக்கும்படி கட்டளையிட நாங்க கட்டளையிட கேட்டார்கள். உமக்கு சித்தமாயின்னு கேட்டார்கள். அவர்களை இயேசு கிறிஸ்து திரும்பி பார்த்து என்பதை நீங்கள் இன்ன ஆவி உள்ளவர்கள் என்பதை அறியது. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, என்னப்பா என் கூட இருக்கிற நீ என்ன ஆவியை பெற்றுக்க கூட உங்களுக்கு தெரியல. சமாரியா பட்டணத்தை அழிக்கணும். யோனா கர்த்தர் சொன்ன தீர்க்கதரிசனத்தை போய் சொல்லிட்டான். இப்ப இவன் பட்டணம் அழியும், தான் சொன்ன வார்த்தை நிறைவேறும் சொல்லி படுத்திருக்கிறார். பட்டணம் அழியல, பட்டணத்தை ஆண்டவர் காப்பாத்திட்டாரு. உடனே இவருக்கு பயங்கர எரிச்சல். இது யோனா சரித்திரத்துல இருக்கு. அவருக்கு எரிச்சல், கோபம் ஆண்டவர் மேல. இதுக்குத்தான் நான் போக மாட்டேன்னு சொன்னேன், இதுக்குத்தான் நான் தர்சீசுக்கு ஓடி போனேன். ஆண்டவர் இப்படிதான் செய்வார்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கிறான். அப்ப ஆண்டவர் சொன்னாரு, எப்பா உன் தலைக்கு மேல ஒரு ஆவணக்கு செடி வந்தது, அது ஒரே நாள்ல அரிச்சு புழு அரிச்சு அது போயிட்ட. அந்த ஆமணக்கு செடிக்காக நீ இவ்வளவு எரிச்சல் அடைகிறீங்களே, என்னுடைய சாயல பெற்ற ஜனங்கள் 1,20,000 பேர் இருக்கிறாங்களே, அவர்களை அழிந்து போவதை நான் பார்த்துட்டு சும்மா இருப்பேனாங்கிறாரு. இவர் தான் அழிப்பேன்னு சொல்றாரு, ஆனா சந்தர்ப்பம் கொடுக்கிறாரு. தீர்க்கதரிசனம் எச்சரிப்பு போகுது, அவர்கள் திருந்தி விடுகிறார்கள், இப்ப அழிக்க மறுக்கிறார். இதுதான் யாருடைய எரிச்சல்? யோனாவுடைய எரிச்சல். நீங்க நாம என்ன செய்யறோம்? அவன் எனக்கு விரோதமா எவ்வளவு பேசுறான், நான் கர்த்தருடைய ஊழியக்காரன், கர்த்தருடைய பிள்ளை, நான் எவ்வளவு பொறுமையா இருக்கிறேன், அவன் இவ்வளவு பேசுறான், ஆண்டவர் பார்த்துட்டு சும்மா இருக்கிறாரு. ஆண்டவர் நான் கூலிப்படையா? ஆண்டவர் நம்மளை பார்த்து சும்மா இருந்தா சொல்றாரு, யுத்தம் செய்வேன்னு சொல்றாரு. அதுக்காக நீ அவரை போய் யுத்தம் செய்யன்னு சொல்லக்கூடாது. கூலிப்பட்ட மாதிரி ஆண்டவர் அவனை அழித்து விடும் இல்ல. நம்ம மன்னிச்சிருவோம், கர்த்தர் செய்ய வேண்டிய இடத்துல செய்வார். அது அவருடைய. எனக்கு அருமையான தேவஜனமே, இன்னைக்கு நமக்குள்ள செல்ல பொல்லாத ஆவி இருக்கு. நாம என்ன விதமான ஆவியை பெற்று இருக்கிறோம்? கர்த்தருடைய ஆவியை பெற்று இருக்கிறோம். அது என்ன செய்யணும்? மன்னிக்கணும். நல்ல ஆவி என்ன செய்யும்? மன்னிக்கத்தான் செய்யும். ஆனா இவன் பொல்லாத ஆவி பெற்றதுனால கொலை முயற்சிக்கு ஈடுபட்டான். இப்ப யாரும் அழிஞ்சு போகணும், வீழ்ந்து போகணும், நொறுங்கி போகணும் நினைக்கவே நினைக்காங்க. அப்படி அந்த எண்ணம் வந்துட்டாலே உடனே நம்ம மார்பை தொட்டு, ஐயோ நாம் என்ன விதமான ஆவி பெற்றிருக்கிறோம், இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிறவர்கள் நமக்குள்ள இந்த சிந்தனை வரலாமா? பாருங்க, சாத்தான் இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிற சீடர்களுக்குள்ளேயே என்ன மாதிரி சிந்தனை கொண்டு வர்றான். ஒரு இடத்துல பேதுரு கூட கடிந்து கொள்வார். இதே மாதிரி ஒரு சந்தர்ப்பம் வரும்போது பேதுரை ஆண்டவர் கடிந்து கொள்வார். அப்பல இப்போ சாத்தானே சொல்லுவாரு, அதுவும் இருக்கு, நீ என்ன விதமான யோசனை இருக்கு உனக்கு, அப்பல இப்போ சாத்தானே என்று சொல்லுவார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நாம் கர்த்தருடைய ஆவியை அப்போ மன்னிக்கணும். முதல்ல பார்த்தோம், கோபத்தை தணிச்சிடணும், எல்லாத்தையும் அன்பா இருங்க. அடுத்தது மன்னித்து விடணும். இன்னொரு விதமான ஆவி, இது சாத்தானுடைய 3வது வித்தியாசமான ஒரு செயல்பாடு. அது என்னவென்றால், 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 22ல இருந்து 23. 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்கள். ஆமா, 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 22, 23 வசனம். எதனால் என்று கர்த்தர் அதை கேட்டார். அப்பொழுது அது, நான் போய் அவனுடைய தீர்க்கதரிசிகள் எல்லாருடைய வாயிலும் பொய்யின் ஆவியா இருப்பேன் என்றது. அதற்கு அவர், நீ அவனுக்கு போதனை செய்து அப்படி நடக்க பண்ணுவாய், போய் அப்படி செய்கின்றார். ஆதலால் கர்த்தர் பொய்யின் ஆவியை இந்த உம்முடைய தீர்க்கதரிசிகளாகிய இவர்கள் எல்லாருடைய வாயிலும் கட்டளையிட்டார். கர்த்தர் உண்மை குறித்து தீமையா சொன்னார். யோசபாத் ராஜா, அவன் யூதாருக்கு ராஜா. அப்ப இஸ்ரேலுக்கு ஒரு ராஜா இருக்கிறார். அப்ப சீரியர் படையெடுத்து வர்றாங்க. அப்ப இவன் இஸ்ரேல் ராஜாக்கு ஆள் அனுப்பி, வாரம் நம்ம போய் யுத்தம் பண்ணுவோம், நம்ம 2 பேரும் சேர்ந்து சீரியர்களை முறியடிப்போம். ஆனா இந்த யுத்தத்துக்கு போறது நல்லதா என்பதை நம்ம தீர்க்கதரிசிகிட்ட தெரிந்து கொள்வோம். அதாவது அது வரைக்கும் ரொம்ப பெர்ஃபெக்ட்.
அப்போ அவன் சொல்லுகிறான், அந்த இஸ்ரேல் ராஜா சொல்லுகிறான், 400 தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க. எல்லாரையும் கூப்பிட்டாச்சு. கூப்பிட்டா அவனை என்ன பண்றாங்க, எல்லாம் ராஜாவுக்கு திருப்திப்படுத்தும்படியா சாதகமாய் பேசுறாங்க. ஆண்டவரை நீர் இப்படி குத்தி போடுவீர், நீர் அப்படி கொண்டு போடுவீர், எல்லாத்தையும் நொறுக்கி போடுவீர் என்று ஒவ்வொருத்தனும் ஒரு விதமா சொல்றான். அதெல்லாம் நீங்க அதை படித்துக் கொள்ளுங்க, அந்த அதிகாரத்தின் மேற்பகுதியில இருக்கு. அந்த தீர்க்கதரிசிகள் பண்ண கோமளித்தனம் பாருங்க. இசைவாக பேசுகிறார்கள். யாருக்கு? ராஜாவுக்கு. மனுஷனை திருப்திப்படுத்துற முடியாது. இதெல்லாம் நீங்க அப்படியே கம்பேர் பண்ணி பார்க்கணும். இன்னைக்கு மனுஷனை திருப்திப்படுத்துகிற தீர்க்கதரிசிகள் தான் இருக்கிறாங்க அங்க தீர்க்கதரிசனம். ஆனா மிகையா என்ற ஒரு ராஜா இருக்கிறான். அப்ப யோசபத் கேட்கிறான், நான் ஒருவர் பேசுறது சரியில்லையே, இவன் நம்மள திருப்திப்படுத்துற மாதிரி பண்றான்னு வேற யாராவது தீர்க்கதரிசி இருக்காங்களா அப்படின்னு சொல்றாங்க. மிகையான்னு ஒருத்தன் இருக்கிறான். அடடா, அவன் சும்மாவே எதிர்பார்ப்பு பேசுவான், கடிஞ்சு பேசுவான், கோபமா பேசுவான். அவன் நமக்கு சாதகமா பேச மாட்டானே அப்படின்னு சொல்லி கேட்கிறான். இருந்தாலும் கூப்பிடுறாங்க. கூப்பிட்டா அவனுக்கு அர்த்த சொன்ன வார்த்தையை சொல்லிடுறான். உனக்கு சமாதானமே கிடையாதுயா. அவன் சொல்லுவான், 400 பேர் அவன் சேர்ந்து சொன்னாங்கல்ல, அதன்படி உனக்கு சமாதானம் கிடைச்சாதானே. உனக்கு கிடைக்காது, நீ உள்ள போகும்போது தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறான். உடனே இவனை பிடிச்சு ஜெயில போட்டுறான். உடனே இவனுக்கு வருத்தம், ஆண்டவர் நீங்க சொன்ன வார்த்தையை நான் சொன்னேன், அப்ப எனக்கு ஏன் அந்த சிறை இருப்பு என்று கேட்ட பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், எப்பா நீ கவலைப்படாத, அவன் மனுஷனா திருப்திப்படுத்துறதுக்காக தீர்க்கதரிசனம் சொன்னான். அதனால பொய்யின் ஆவியை அவன் வாங்கிய வச்சுட்டேன். ஆனா நீ சொன்னதுதான் உண்மை, நீ எதை சொன்னாய் அதான் நடக்கும். இதெல்லாம் பிறநாள் நடந்தது. அப்போ அந்த உண்மையான தீர்க்கதரிசி கனமும் மேன்மையும் கிடைத்தது என்று பார்க்கிறோம். அப்போ இந்த பொய்யின் ஆவி உடைய தீர்க்கதரிசிகள் நிறைய இருக்கிறாங்க. எந்த சூழ்நிலையும் தீர்க்கதரிசனமானது மனுஷனை திருப்திப்படுத்துவதற்கு இருக்கவே கூடாது. தீர்க்க தரிசனமானது புத்தி கொடுக்கணும், அறிவை கொடுக்கணும், ஆறுதல் கொடுக்கணும். அதுதான் உண்மையான தீர்க்க தரிசனம். அதை விட்டுட்டு மனுஷனை திருப்திப்படுத்துற மாதிரி அது நம்ம தீர்க்க தரிசனம் சொல்லவே கூடாது. கர்த்தர் என்ன சொல்லுகிறாரு, அது கோபமாவும் இருக்கலாம், ஆசீர்வாதமா இருக்கலாம், எச்சரிப்பா இருக்கலாம், அல்ல நீ இப்படி செய்தா தான் உனக்கு இது நடக்கும், எப்படி வேணுமானாலும் இருக்கலாம். சிலருங்க வெளிப்படையாக இதெல்லாம் உனக்கு நடக்காதுப்பா, ஏன்னா எலிசா சொல்றானே இல்லையா, நீ செத்து போவேன்னு சொல்றானே இல்லையா, அத மாதிரியும் இருக்கும். ஆனா கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் யார் என்பதையும், பொய்யின் தீர்க்கதரிசிகள் யார் என்பதை நீங்க அறிந்து கொள்ள வேண்டும். இப்ப அதிகமாக நீங்க என்ன செய்யுங்க, நல்லா ஜெபம் பண்ணிட்டு தேவனுடைய சமூகத்துக்கு போங்க. கர்த்தர் உங்களோடு பேசுவார். அந்த பாஸ்டர் எடுத்து தீர்க்கதரிசனமாய் பேசுவார். நீங்க வேதத்தை வாசிக்கும் போது தீர்க்கதரிசனமான வார்த்தைகள் உங்களுக்கு நேராக வரணும். அதை விட்டு விட்டு இன்னைக்கு உங்களை திருப்திப்படுத்துகிறவர்களே தேடி போகாதீர்கள். தீர்க்க தரிசனம் என்பது கர்த்தருடைய செயல். அது உனக்கு தேவைன்னு தெரிஞ்சா அவரே தீர்க்கதரிசியை அனுப்பி உன்னோடு கூட பேசுவார். அது எப்படி ஆயிலும் உனக்கு கர்த்தருடைய மெசேஜ் வந்து சேர்ந்துரும். அதுல ஒரு பகுதி தான் தீர்க்கதரிசி. எப்படியா வந்து சேர்ந்துரும். சரி, இப்போ இந்த பொய்க்கு யார் பிதாவா? எப்படி இயேசு கிறிஸ்து சத்தியத்துக்கு பிதா, சத்தியபரர். ஆனா இவன் சாத்தான் எப்படி குறிப்பிடப்படுகிறான் என்றால், யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். யோவான் 8:44. நீங்கள் உங்கள் பிதாவாகிய நீங்கள் உங்கள் பிதாவாகிய உங்கள் பிதாவாகிய அப்படி சொல்றார், உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள் இச்சையின்படி உங்கள் பிதாவின் இச்சையின்படி இருக்கிறீர்கள் செய்ய மனதா இருக்கிறீர்கள். கொண்டு அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் மனுஷ கொலைபாதகராய் இருக்கிறார். சத்தியம் சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியினால் சத்தியத்திலே அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான். பேசும்போது அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் பேசுகிறான். எடுத்து பேசுகிறான். நல்ல ஜாக்கிரதையா இருங்க. நமக்குள்ள கர்த்தருடைய ஆவியா இருக்கும்போது எல்லாவற்றிலும் உண்மையா இருக்க வேண்டும். உண்மையைத்தான் பேசணும். அட் எனி காஸ்ட். ஒரு இழிவான ஆதாயம் கிடைக்கும் என்றால், ஒரு சின்ன பொய் சொல்லிவிட்டால், அல்லது உண்மையை சொல்லாமல் போய்விட்டால், நமக்கு ஒரு 1 கோடி ரூபாய் கிடைக்கும் நினைச்சு நம்ம எத்தனை பேர் உண்மையா இருப்போம்? சின்ன காரியத்திலே நாம உண்மையா இருக்கணும்.
இன்னைக்கு இழிவான ஆதாயத்துக்காக மனுஷன் பொய் பேசுகிறான். மனுஷனை திருப்திப்படுத்துறதுக்காக பொய் பேசிருக்கான். அதைத்தான் அந்த தீர்க்கதரிசிகள், ஏன்னா ராஜாவுக்கு சாதகமா பேசியாச்சுன்னா ராஜாவிடத்துல இந்த பதவிகளையும் பொருட்களையும் பரிசுகளையும் பெற்றுக்கொள்ளலாம். ஆனா உண்மையாய் பேசின தீர்க்கதரிசிக்கு சிறையிருப்பு. இதுதான் உலகம். ஆனால் நீங்க உண்மையாவே இருக்க, என்னைக்காவது ஒரு நாள் கட்டாயம் கனப்படுத்தப்படுவீர்கள். உண்மை உள்ளவனுக்கு உத்தமனுக்கு கர்த்தர் துணை. அப்ப சோர்ந்து போகாதீங்க. இன்னைக்கு சாத்தானுடைய ஆவி அது பொய் பேசும். கர்த்தருடைய ஆவி என்ன பேசும்? உண்மையை பேசும். இப்போ பரிசுத்த ஆவியானவர் ஆதி அப்போஸ்தலர் மேல் அருளப்பட்டு விட்டார். சபை ஜெய ஜெய நடக்குது. எல்லா காணியாட்சியும் விட்டு எல்லாம் ஒன்னா இருக்கணும். இது ஆவியானுடைய ஒரு பிரமாணம், கட்டளை. எல்லாரும் கீழ்ப்படிந்தார்கள். அனனியா சப்பீரால் நல்ல விலைக்கு விற்கிறாங்க. அதுல ஒரு பகுதியை எடுத்து செய்து விட்டார்கள், மறைத்து வைத்து விட்டார்கள். மீதியை கொண்டு வந்து கொடுக்கறக்க வராங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து வந்தாலும் பரவாயில்ல, தனித்தனியா வராங்க. முதல்ல அனனியா வர்றான். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தில் நிலத்தின் கிரயத்தில் வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஆவியினிடத்தில் பரிசுத்த ஆவினிடத்தில் சொல்லும்படி பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? அப்ப நம்முடைய இருதயத்தை யார் நிரப்பியிருக்கா? பரிசுத்த ஆவியானவர். அப்ப நாம பொய்க்கு இடம் கொடுக்கும் போது பரிசுத்தவன் போய் விடுகிறார். சாத்தானுடைய ஆவி, பொய் பேசுகிற ஆவி நமக்குள்ள இருக்கு. இன்னைக்கு நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறோம். சாதாரண காரியத்துக்கு இன்னைக்கு போய், வேலை ஸ்தலத்துல போய், குடும்ப வாழ்க்கையில போய், இன்னைக்கு நிறைய போய் மலிந்து கிடக்கிறது. ஆவிக்குரிய சபைகளுக்குள்ளேயே இன்னைக்கு போய் நிறைய இருக்கு. சரி, மற்றவங்கள விடுங்க. ஆவிக்குரிய சபை என்று சொல்லி சத்தியத்தை போயிருக்கிற சபைகளிலேயே இன்னைக்கு போய் நிறைய போய் நடமாடுகிறது. அந்த நேரத்துக்கு என்னத்தையா சொல்லி தப்பிச்சிடுறது, அதுதான் போய். ஆனா உண்மையா இருப்போம். எல்லாவற்றிலும் கொஞ்சத்தில் நீ உண்மையா இருக்கும்போது கர்த்தர் அநேகவற்றுக்கு சொந்தக்காரராய் மாற்றுவா, ஆசீர்வதிப்பா. இப்ப எனக்கு அருமையான தேவச்சனன். இப்ப சாத்தானுடைய ஆவி பொய்யின் ஆவி, பொய் தான் பேச வைக்கும். ஆனா கர்த்தருடைய ஆவி உண்மை பேர். இன்னைக்கு நாம சில இடத்துல உண்மையா இருக்கிறோம், சில இடத்துல பொய்யாய் இருக்கு. இல்ல, எல்லாவற்றிலும் உண்மை. குடும்ப வாழ்க்கையில உண்மை, பொது வாழ்க்கையில உண்மை, ஆவிக்குரிய வாழ்க்கையில உண்மை, உலக வாழ்க்கையில உண்மை, எல்லாத்திலும் உண்மையா இருக்கணும். உலகனால பைத்தியக்காரன் சொல்லட்டும். அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். எப்போ நீ கிறிஸ்து நிமித்தமாக உலகத்துல பைத்தியக்காரன் சொல்லப்பட்டு விட்டாயோ, உனக்குத்தான் பரலோகத்தில் மிகுந்த பலன். நீதான் ஞானவான். அது நல்லா தெரிந்து கொள்ளுங்க. இன்னைக்கு பொய் பேசுனா, அப்பா என்ன புத்திசாலிப்பா, அவன் புத்தியா பழைச்சு கொள்ளுவான். இன்னைக்கு நிறைய பேர் அப்படி சொல்றாங்க. அவன் என்ன, அவன் பழைச்சுக்கிடுவான்ப்பா, அவனுக்கு வாய் இருக்குல்ல, வாய் சவடால் ரொம்ப இருக்கு, அவன் எப்படியாவது காரியத்துல சாதமாகி பழைச்சு கொள்வான். நான் சொல்லுகிறேன், உண்மை உள்ளவன் தான் பிழைப்பான். அவனுக்கு தான் கர்த்தர் துணையா இருப்பான். அப்போ இங்க பொய்யின் ஆவி, சாத்தனுடைய ஆவி. முதல்ல ஒரு ஆவி பார்த்தோம், எரிச்சலின் ஆவி. அடுத்தது கொலை செய்த கொல்லாத ஆவி. அடுத்த மூணாவது பொய்யின் ஆவி பார்த்தோம். இன்னொரு ஆவி இருக்கு பாருங்க, எடுத்துக்கொள்ளலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல ஒரு ஆவியை குறித்து தீர்க்கதரிசி எழுதுகிறார். ஏசாயா 19:14. கர்த்தர் அதன் நடுவில் தாறுமாறுகளின் ஆவியை, இது ஒரு ஸ்பிரிட், தாறுமாறுகளின் ஆவி. அதாவது என்ன பேசுற என்ன செய்யறது கிடையாது. இப்போ ஒரு லாரி ரோட்ல போகுது, அது தாறுமாறா ஓடுனா, நேராக சீராக ஓடுவது ஒழுங்கா ஊர் போய் சேர்க்கும். ஆனா ஒண்ணு தாறுமாறா ஓடிச்சுன்னா ரோட்டு சைட்ல இருக்கன்னு செத்து போவான், கடை நொறுங்கி போகும், கடைசியில் இந்த டிரைவர் லாரியை புளிய மரத்துல முட்டி அவனும் செத்து போவான். தாறுமாறு. அப்ப எல்லாத்தையும் ஒரு கண்ட்ரோல் இருக்கணும். இப்போ ட்ரெயின் தாறுமாறா ஓட முடியுமா? தண்டவாளத்துல தான் போகணும். ஒரு ஒரு இன்ச்சு விலகிட்டுனா அது என்ன ஆகும்? தாறுமாறு. சில நேரம் பாருங்க, இப்போ நம்ம மீட்டிங்ல பிரபலமான இன்ஜின் டிரைவர்ஸ் எல்லாம் இருக்காங்க, ரயில்வே டிபார்ட்மெண்ட் ஆட்கள்லாம் கேட்டுட்டு இருக்கிறீங்க, அவங்களுக்கு தெரியும்.
பிரபல இன்ஜினியர் பேடன் பவுல் இருக்காங்க. அவங்க தான் ஃபர்ஸ்ட் மெட்ரோ ட்ரெயின் ஓட்டினவங்க. எல்லா ட்ரெயின் ஓட்டியிருக்காங்க. ஸ்டீம் இன்ஜின் ஓட்டியிருக்காங்க, டீசல் இன்ஜின் ஓட்டியிருக்காங்க, எலக்ட்ரிக் இன்ஜின் ஓட்டியிருக்காங்க. சென்னையில முதல் முதல் எம்ஆர்டிஎஸ் மெட்ரோ ட்ரெயின் எம்ஜிஆர் பீரியட்ல இவங்க தான் அந்த ட்ரெயினும் ஓட்டியிருக்காங்க. அவங்களுக்கு தெரியும் அதுக்குன்னு ஒரு ஒழுங்கு இருக்கு, ஒரு கட்டுப்பாடு. சில நேரத்துல வேக்கம் பிரேக் எல்லாம் பிடிக்கலாம், வண்டி தாறுமாறா ஓட ஆரம்பிச்சிடும். குட்ஸ் ட்ரெயின்லாம் ஓட்டுறது ரொம்ப கஷ்டம். அப்போ அது ஒரு சீராக போகும்போது சரியான இடத்துக்கு போய் சேருகிறது. தாறுமாறா ஓடனா அவ்வளவுதான். சேதாரம். அவ்வளவு காலம் முடிஞ்சு போச்சு. இது சாத்தானுக்கு நல்லா தெரியும். ஏன்னா நம்ம பாதை ஒழுங்கான பாதை, ஜீவ பாதை. அதெல்லாம் வலதுபுறம் இடதுபுறம் சாயக்கூடாது, முன்னோக்கி பார்க்கணும், பின்னாலையும் பார்க்க கூடாது. இப்போ பஸ் ஓட்டுறாரு, பின்னாலேயே பார்த்து ஓட்டினாருன்னா அவர் எங்க போவாரு? சுடுகாட்டு தான் போவாரு. முன்னால தானே பார்க்கணும். அப்ப தாறுமாறாய் ஓட்டு குடிச்சுட்டா ஒருத்தன் குடி. இன்னைக்கு நிறைய விபத்துகள் ஏற்படுகிறது. தாறுமாறாக லாரி ஓடி டீ கடைகள் புகுந்து 10 பேர் காயம், 2 பேர் சாவு. ஏன் வருது? தாறுமாறாக லாரி ஓட்டினார். அதுக்கு காரணம் என்ன? அவனுக்குள்ள இருந்த ஒரு ஸ்பிரிட், அது சாராயம், ஒரு போதை. அப்போ நமக்குள்ள பரிசுத்தாவின் இருக்கும்போது சீராக ஓடும். வழி இதுவே, இதுல நடவுங்கள் என்று சொல்லுகிற சத்தம் நமக்குள்ள உண்டாகும். ஆனா சாத்தான் நினைச்சுமா தாறுமாறா ஓட்டி நம்மையும் சிதைக்க வைத்து மற்றவள் குடும்பத்தையும் அழித்து விட்டுவான். இதுதான் தாறுமாறான ஆவி. இன்னைக்கு பாருங்க, சிலர் தாறுமாறா பேசுவாங்க, கண்ட மாதிரி பேசுவாங்க, உறவுகளை சிதைத்து விடுவார். தாறுமாறான வாழ்க்கை. இன்னைக்கு எத்தனை குடும்பங்கள் தாறுமாறான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து இன்னைக்கு பிள்ளைகள் நடு ரோட்ல நிற்கிற தாறுமாறான வாழ்க்கை, தவறான வாழ்க்கை. நமக்குன்னு ஒரு ஒழுங்கான பாதை இருக்கிறது, சீரான பாதை இருக்கிறது, அது நேரான பாதை. அந்த பாதையில் நாம் சரியாக செல்வோமானால் அந்த பாதையை கர்த்தர் நெய்யாய் பொழிய செய்வார். இன்னைக்கு அந்த பாதையை விட்டு விலக செய்ய முடியா? இன்னைக்கு தாறுமாறாக என்ன செய்யறது? பல காரியங்களை ஏற்படுத்துகிறது. இந்த சாத்தான செய்கிறான், அவமானம், நிந்த, இதெல்லாம் ஏற்படுத்தி நம்முடைய வாழ்க்கையை தாறுமாறாக்கி விடுகிறான். அது கவலைப்படாதீங்க. நம்ம எப்பொழுதும் சரியான பாதை. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு முன்பாக நீர் செல்லுகிறேன், உமக்கு பின்பாக தான் நான் நடப்பேன், நீர் என்னை சீரான பாதையில் நடத்தும். ஒரு எலியேசர் என்ன சொல்லுகிறான்? ஆபிரகாமின் தேவன் என்னை நேர்வழியாக நடத்த கேட்ட பொழுது எவ்வளவு நேர்வழியாக நடத்த. இன்னைக்கு ஜிஆர்பிஎஸ் ஜிபிஎஸ் என்னெல்லாம் இருக்கு. ஒண்ணுமே இல்லாத காலத்துல ஒரு வனாந்தரத்தின் பாதையில பல நாட்கள் கடுமையான பிரயாணத்தின் மத்தியிலையும் கர்த்தர் அவனை நேரான பாதையில் நடத்தினார். நேரான பாதையில நடத்தினான். ஆனா அந்த ஞானிகள் என்ன செய்றாங்க? நட்சத்திரத்தை பார்த்து நேரா தான் வந்தாங்க. எப்ப நட்சத்திரத்தை பார்க்காம தங்கள் இஷ்டத்தின்படி நடக்க ஆரம்பித்தார்களோ 2 வயதுக்குட்பட்ட பிள்ளைகள் எல்லாம் செத்து போச்சே. அந்த ஞானிகள் நிமித்தமாக எந்த பாவமும் செய்யாத 2 வயதுக்குட்பட்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கை தாறுமாறாகி விட்டது. இதான் சாத்தானுடைய தந்திரம். அதான் தாவீது சொல்லுகிறான், என் கண்கள் இனி எப்பொழுதுமே உண்மையை நோக்கி பார்க்கும். ஏன்னா உப்பரியில இருந்து அவர் கண் எங்க பார்த்துச்சு? பாத்ரூமை பார்த்துச்சு, விளங்காம போயிட்டான். ஒரு பொல்லாப்பு வந்துச்சு. ஆனா எப்போ அதுக்கு பிறகு அவன் உணர்ந்து சொல்லுகிறான், என் கண்கள் இனி உண்மையை நோக்கி பார்க்கும், என் கால்கள் சறுகாதபடி காத்து கொள்ளும். இன்னைக்கு தாறுமாறான இன்னைக்கு சிலவங்க பாருங்க, தாறுமாறா வண்டி ஓட்டுறது, தாறுமாறான வாழ்க்கை, இஷ்டத்துக்கு வாழ்றது, சம்பளத்துக்குள்ள வாழணும், கடன் வாங்கி வாழ்றது, தாறுமாறான வாழ்க்கை. நேரத்துக்கு சாப்பிடணும், நைட்டு 1:30 மணிக்கு பிரியாணி சாப்பிடுறான், 4 மணி வரைக்கும் சினிமா பார்த்துட்டு 5 மணிக்கு படுத்துட்டு எப்போ விடியுதுன்னே தெரியல. அவன் வாழ்க்கை பாருங்க 35 வயசுல பொட்டுன்னு போயிடுறான், ஹார்ட் வெடிச்சிருது, ஒழுங்கிறான். தாறுமாறான வாழ்க்கை. இன்னைக்கு தாறுமாறான உடைகள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு அநாகரிகமான உடைகள், அதுதான் பெரிய கலாச்சாரங்கிறாங்க. இப்ப இந்த அம்பானி வீட்டு கல்யாணம் நடந்துச்சு, எல்லாம் பாதி பேர் அவுத்து போட்டு தான் போறா. இல்ல கோடிக்கணக்கான ரூபாங்கிறாங்க. ஆனா ஒருத்தி ஒருத்தி உடம்புல ட்ரெஸ்ஸே காணும். ஆனா கோடி ரூபாங்கிறாங்க அந்த ட்ரெஸ். தாறுமாறான வாழ்க்கை, தாறுமாறான பழக்கங்கள், தாறுமாறான உணவுகள். இன்னைக்கு சாத்தானுடைய தந்திரங்கள் இவைகள் எல்லாம். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அடுத்தது ஏசாயா 29:10 இன்னொரு ஆவி. அது சூப்பரான ஒரு ஆவி. கர்த்தர் உங்கள் மேல் கர்த்தர் உங்கள் மேல் ஆவியை வரப்பண்ணி கானானித்திரையின் ஆவியை வரப்பண்ணி கண்களை அடைத்து உங்கள் கண்களை அடைத்து ஞான திருஷ்டிக்காரராகிய உங்கள் தீர்க்கதரிசிகளுக்கும் தலைவர்களுக்கும் முக்காடு போட்டார். இங்க பாக்குறோம் கானானித்திரையின் ஆவி. இன்னொரு நித்திரை இருக்கு,
சமாதானத்தின் நித்திரை. ரெண்டு நித்திரை. சாத்தான் கொடுப்பது கன நித்திரை, கர்த்தர் கொடுப்பது சமாதானத்தின் நித்திரை. இன்னைக்கு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில 24 மணி நேரத்துல 8 மணி நேரம் உழைக்கணும், 8 மணி நேரம் தன் குடும்பத்துக்காக செலவிடணும், 8 மணி நேரம் தூங்கணும். அது சரீரத்துக்குரிய ஒரு அமைப்பு. இது தேவன் நமக்கு சிருஷ்டிக்கு போய் கொடுத்தாரு. ஏன்னா 6 நாள் படைச்சு, 6வது நாள் படைச்சு 7வது நாள் ஓய்ந்திருந்தார். அதுபோல நம்ம சரீரத்துக்கு ஒரு ஓய்வு நேரம், குறைந்தபட்சம் ஒரு 8 மணி நேரம் ரெஸ்ட் எடுக்க வேண்டும் என்பது, அதுவும் ஒரு நல்ல காரியம்தான். இப்போ இங்கே இந்த சமாதானத்தின் நித்திரை என்றால் என்ன? படுத்தா தூங்கணும், சதங்கட்டா முடிக்கணும். ஏன்னா இரவில் திருடன் வருவது போல கர்த்தர் வருவார். அவர் எப்போ வருவான்னு தெரியாது, பகலோ ராவோ. அதுக்காக தான் ஆவிக்குரிய பிரகாரம் சமாதானத்தின் நித்திரை. சிலவங்க பாருங்க 20 மணி நேரம் தூங்குற ஆட்கள்லாம் இருக்கும். 2 நாள் தேதி கிழிஞ்சதெல்லாம் தெரியாது. கேட்டா அது நல்லா தூக்கம் முடியுமாங்க. அது இல்லை, அது ரொம்ப கேடு. ஓவரா தூங்குறதும் கேடு. சமாதானத்தின் நித்திரை. படுத்தா தூங்கணும். எந்த இடத்துல படுத்தா தூக்கம். சில பாருங்க, எனக்கு இந்த இடத்துல படுத்தா தூக்கமே வரல, ஏசிலன்னா தூக்கமே வரல, கரண்ட் எல்லாம் தூக்கமே வரல, கொசு கடிச்சாலும் தூக்கமே வரல. சரி, நியாயம்தான். ஆனா சமாதானத்தின் நித்திரை என்பது இயேசு கிறிஸ்துவின் மடியில் சாய்ந்து கொள்கிற ஒரு அனுபவம். தாவீது செல்ல பிள்ளையை அவருடைய மடியில் வளர்ந்தான். இந்த உணர்வு எண்ணம் யாருக்குள்ள இருக்கோ அவங்க நித்திரை சமாதானம். இன்னைக்கு நம்ம நித்திரையில என்ன செய்யறோம்? பொல்லாதவர்களை சிந்தித்து கொண்டு இருக்கிறோம். நாளைக்கு என்ன செய்யணும், அதை செய்யணும், இதை செய்யணும், பொல்லாதவர்களை சிந்திக்கிறோம். அந்த தொல்லைகளின் பிரச்சனை சொப்பனம் நித்திரையை கெடுத்து விடுகிறது. கன நித்திரை அதை விட டேஞ்சர். இது சாத்தான் கொடுக்கிற ஒரு தந்திரம். நீ விழித்திருந்தால், இது ஒரு ஆவிக்குரிய அர்த்தம், நீ விழித்திருந்தால் தேவனுடைய சத்தத்தை கேட்டு ராஜ்யத்தை பிரவேசிக்க முடியும். நீ கனநித்திரை உடையவனா இருந்தால், இன்னைக்கு அதனால தான் சர்ச்ல எல்லாம் பாருங்க, வருஷம் ஆரம்பிச்சோடனே தூக்கம் வந்துடும். அது எங்க இருந்தா வருமோ தெரியாது. அப்படியே கண்ணை மூடிடுவாங்க. கேட்டா சொல்லுவாங்க, ஊழியக்காரர் ஜெபத்தில் தாங்குகிறோம் அப்படிம்பாங்க. அது தாங்குறதுனால அங்க ஜெபத்தில் தூங்குகிறோம். சிலவங்க கண்ணை திறந்துட்டு தூங்குவாங்க பாருங்க, அதுதான் விசேஷ கிருபை. அது சாதாரண கிருபை இல்லை. கண்ணை திறந்து வச்சுட்டு அப்படியே தூங்குவாங்க. சிலவங்க எந்த ஊழியக்காரர் வந்தாரு, இன்னைக்கு ஐயர் என்ன பிரசங்கம் பண்ணாரு தெரியாது, வரும். இது யாராலும் தப்ப முடியாது. எல்லாருக்கும் இந்த சோதனை வரும். வசனத்தை கேட்க விடாதபடி ஒரு நித்திரை வரும். இப்ப டிவி பாருங்களேன், இப்ப வேர்ல்டு கப் நடக்கு மேட்ச், நைட் 2 மணிக்குனால எல்லாம் விழிச்சு உட்கார்ந்து வீட்டுல உட்கார்ந்து பாக்குறாங்க. ஆனா குடும்ப ஜெபம் நடத்தணும், பைபிள் வாசிக்கணும்னு சொல்லி பாருங்க, கொட்டாய் வந்துடும், தூக்கம் வந்துடும். வருதா இல்லையா? ஒரு கதை புத்தகத்தை படிக்கிறதுக்கு அவ்வளவு இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஆனா வேத புத்தகத்தை படிச்சு 4 வசனம் வாசிக்கிறதுக்குள்ள தூக்கம் வந்துடும். அவரு ஒரு ஊழியக்காரர், ஆனா அவர் டாக்டர், தேனாம்பேட்டையில் இருக்கிறார். அவர் யார்கிட்ட அநியாயம் வாங்க மாட்டார், குடிசை பகுதியிலேயே தான் அந்த ஊழியத்தை செய்கிறார். கேட்ட சொல்ல, நான் இலவசமா படிச்சேன், நான் படிச்சது இலவசமா எல்லாரும் படிச்சாருன்னு சொல்லி அவ்வளவு எக்ஸ்பர்ட்டா இருந்தாலும் குடிசை பகுதியில் தான் அவருடைய கிளினிக் இருக்கு. 5 ரூபா 10 ரூபா தான் வாங்குவார். வர்றவங்க பாதி ஓசி மருந்தே கொடுப்பார். இன்னைக்கு இருக்கிறாங்க பாளையங்கோட்டைக்காரர். அப்போ ஒரு மணி சொன்னாரு, கிதியோன்ல இருந்து பைபிள் வாங்கி வைத்துக் கொள்வாராம். சில கேஸ் வருமா, தூக்கமே வரல ஐயா, உடனே முதல்ல மருந்து கொடுத்து அனுப்புவாராம். அதுக்கும் தூக்கமே வரலையா, ராத்திரி எல்லாம் தூக்கம் வரல, அந்த கண்ணு ஒரு அப்படியா, அப்ப இந்த புஸ்தகத்தை படின்னு சொல்லி இந்த புஸ்தகத்தை கொடுத்து வரோம், புதிய ஏற்பாடை. 4 நாள் கழிச்சு வருவாங்க, ஐயா இந்த புஸ்தகத்தை படிக்க ஆரம்பிச்சு தூக்கம் வருதுயா. சரி, அதை படிச்சு படிச்சு தூங்குன்னா படிச்சு படிச்சு தூங்கு. அதுக்கு பாருங்க, இது யதார்த்தமான ஒரு சாட்சி. ஆனா நமக்கு வேத படிச்சது பிரசங்கத்தை கேட்டா தூக்கம் ஒரு கிறிஸ்தவர்களுக்கு. ஆனா முன்னப்புற தெரியாத ஒரு குடிகாரன், ஒரு இயேசு கிறிஸ்து அறியாதவன் டாக்டர் சொன்னாருன்னு சொல்லி படிச்ச உடனே அவனுக்கு வருது சமாதானத்தின், அது ஒரு சமாதானம் உண்டாயிட்ட. இப்ப அதனால அவன் படிக்கிறானா, ஒழுங்கா படிக்கிறேன். இப்படிதான் நான் ஊழியத்தையும் செய்யறேன், எங்க இது வித்தியாசமான காரியம் அப்படி சொல்றேன். பாருங்க, இதுல ஒரு ஆழ்ந்த அர்த்தம் இருக்கிறது. இன்னைக்கு நம்ம வேதத்தை அறிந்தவர்களுக்கு பிரசங்கத்தை கேட்கறதுக்கும் பைபிளை படிக்கிறதும் தூக்கம் வருது. வேதத்தை அறியாதவன் டாக்டர் சொன்ன வார்த்தையை நம்பி படிக்கிறான், அவனுக்கு சமாதானமான தூக்கம் வருது, ஆரோக்கியம் உண்டாக்குறது. இப்ப எனக்கு வசனத்தை அனுப்பி குணமாக்குகிறார். இப்ப கனநித்திரை சாத்தான் கொடுப்பது, சமாதான நித்திரை கர்த்தர் கொடுப்பது. அப்ப நம்முடைய நித்திரையை கெடுக்க முடிய சத்துருனைக்கு பல காரியங்கள் செய்கிறான். சொப்பனங்களை ஏற்படுத்துகிறான்,
அல்லது கேளிக்கைகளை உண்டாக்கி நமக்கு நித்திரையை கெடுக்கிறான், ஆரோக்கியத்தை கெடுக்கிறான். ஒரு நல்ல நித்திரை உள்ளவர்களுக்கு ஆயுசு கெட்டி. நல்லா தெரிஞ்சு, நல்ல நித்திரை சமாதானத்தை நித்திரை. அதுக்கு 20 மணி நேரம் தூங்குறவங்களுக்கு அல்ல, 4 மணி நேரம் தூங்கினாலும். யார் ஒருவர் சரியான நேரத்துல படுத்து அதிகாலை வேளையில எழும்புறாங்களோ, அதிகாலை வேளையில எழும்பி குளித்து ஆயத்தமாகிறார்களோ, அவருக்கு நான் சொல்லுகிறேன், ஆரோக்கியம் அதிகம் உண்டு, ஆயுசும் கெட்டி. ஆயுசும் கெட்டி. இது நீங்க பிராக்டிகலா பாருங்க, மிக சிறந்த ஒரு பழக்கம். சரி, அது நேரம் ஆயிரும், வேற கதை, வேற அடுத்ததுக்கு போவோம். அடுத்தது 13:11 லூக்கா. இதே கனநித்திரையின் ஆவியை பற்றி ரோமர் 11:8 எழுதப்பட்டிருக்கு. புதிய ஏற்பாட்டுல இதே சம்பவத்தை மேற்கோள் காட்டி பவுல் குறிப்பிடுகிறார். கனநித்திரையின் ஆவியை பற்றி சொல்லுகிறார். நேரம் இல்லை, அதை நீங்க பிறகு படித்துக் கொள்ளுங்கள். இப்போ லூக்கா 13:11 ஒரு ஆவி. அப்பொழுது 18 வருஷமாய் ஆவியை கொண்ட பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட இருந்தார். ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். நிமிர்ந்து அவள் எவ்வளவு நிமிரக்கூடாது, துணியா இருந்தாள். இங்க ஒரு ஸ்திரீய 18 வருஷம் குறுகி போக வைத்து விட்டார். பலவீனப்படுத்துகிற ஆவி. இன்னைக்கு நம்மை பலவீனப்படுத்துகிற ஆவி. ஆனா பரிசுத்தாவினுக்கு பேரு பலப்படுத்துகிற ஆவியானவர். சாத்தானுக்கு பேரு பலவீனப்படுத்து. நம்மளை பலவீனப்படுத்துறான். பலவீனப்படுத்தி நம்மளை கூனியாக்குறான். சமுதாயத்துல கூனி குறுக வைக்கிறான். செல்வத்தை இழக்க வைக்கிறான். வேலையை நமக்கு முறிக்க வைக்கிறான். இப்படி நிறைய காரியங்களை கொடுத்து, நிந்தை அவமானங்களை கொடுத்து நம்மளை கூனி குறுக வைக்கிறான். பலவீனப்படுத்துகிற ஆவி. ஆனா கர்த்தர் செய்கிறார், நம்மை பலப்படுத்துகிற ஆவியான. பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்ல வேண்டும். இன்னைக்கு சிலர் சொல்லுவாங்க, பிரதர் எனக்கு இது ஒண்ணுதான் பிரதர் வீக்னஸ். எம்ஜிஆர் சுவாஜி படம் பார்த்தான் நான் பார்த்துடுறேன், அது தவிர மற்றபடி நான் டிவிலாம் பார்க்கறதே இல்ல, படம்லாம் பார்க்கறது இல்லை. இது ஒரு வீக்னஸ். இதுதான் பலவீனப்படுத்துகிற ஆவி. நான் குடியெல்லாம் விட்டு எத்தனையோ வருஷம் ஆச்சு பிரதர். இந்த கல்யாண காட்சிக்கு போனா ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தாங்கன்னா சும்மா ஒரு பெக் அடிச்சுக்கிடுவேன். பலவீனப்படுத்துகிற ஆவி. ஆனா சண்டே எல்லாம் ஆண்டோடைய கருத்தெல்லாம் ரொம்ப உண்மையா இருப்பேன் பிரதர். என்ன சில நேரத்துல சண்டேல எங்கேயாவது ஊருக்கு போயிடுவேன், சண்டேல எங்கேயாவது ஃப்ரெண்ட்ஸோட எங்கேயாவது வேட்டைக்கு போயிடுவேன், மீன் பிடிக்க போயிடுவேன். இதுதான் பலவீனப்படுத்துகிற ஆவி. நல்லா தெரிந்து கொள்ளுங்க, இதெல்லாம் பலவீனப்படுத்துகிற ஆவி. இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் பரிசுத்த ஓய்வு நாளை குலைச்சலாக்கி விட்டாலே அது பலவீனப்படுத்துகிற ஆவி என்று அர்த்தம். உன்னை ஆவிக்குள்ளாய் ஸ்ட்ராங் ஆக்காதபடி உன்னை பலவீனப்படுத்துகிறது. ஜெபம் பண்ணாம, வேதத்தை வாசிக்காம, கொஞ்ச நேரமா கர்த்தரை துதிக்காம போனா ஒரு பலவீனம், ஆவியில் பலவீனம். இதுதான் சாத்தானுடைய தந்திரங்கள். சரி, விலை கொடுக்க நேரம் இல்லை. ஆனா கர்த்தருடைய கரம் நம்ம மேல இருக்கு. நம்ம இன்னைக்கு நிம்மரச் செய்கிறார். இன்னைக்கு பணம், வேலை, ஆஸ்திகள் இவைகள் குறையும் பொழுது மனிதனுடைய வாழ்க்கை பலவீனப்படுகிறது. அஸ்திபாரங்கள் பலவீனப்படுகிறது. அதுவும் சாத்தானுடைய தந்திரம். சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை பலப்படுத்தி உன்னை சகாயம் பண்ணுவேன். பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாம். எனக்கு வயசாயிட்டு நடக்க முடியல, எனக்கு அந்த ஐயோ எனக்கு தலை சுத்துது, எனக்கு அங்க போனா வாமிட் வந்துடுது, இப்படியே சொல்லாங்க. பயந்தால் பயந்த காரியம் நேரிடும். உங்களுக்கு பயமுள்ள ஆவியை தரவில்லை, பலப்படுத்துகிற ஆவியை தந்திருக்கிறார். பலவீனத்தின் ஆவியை தரல. இன்னொன்னு, அப்போஸ்தலர் 16:16 சாத்தானுடைய ஒரு ஆவி. வேகமா சொல்லி முடிக்கிறேன். அப்போஸ்தலர் 16:16 நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்துக்கு போகையில் நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்துக்கு போகையில் குறி சொல்லுகிற ஏவியை கொள்கிற ஒரு ஆவியுடைய குறி சொல்லுகிறதால் குறி சொல்லுகிறதுனால் தன் எஜமான்களுக்கு உண்டாக்கின மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கின ஒரு பெண் எங்களுக்கு எதிர்பார்த்தார். இது பிலிப்பு மக்கதனியாவுக்கு போய் பிலிப்பு பட்டணத்துக்கு போறாங்க. அந்த பட்டணத்துல லீஸ்திரா என்ற ஒரு ஸ்திரீக்கு அற்புதம் நடக்குது. உடனே அவன் அந்த சந்தோஷத்தினால 4-5 பேருக்கு பிரேயர் பண்ண கூட்டு போறான். இன்னொரு இடத்துக்கு கூட்டு போறான். போற வழியில சந்தை வெளியில குறி சொல்லுகிற ஆவியுடைய ஒரு பெண் இருக்கிறார். அவன் எஜமானுக்கு மிகுந்த காசு வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார். இந்த பவுலும் சீலாவும் போதை பார்த்து உன்னதமான தேவனுடைய குமாரனே அப்படின்னு சொல்லி அவங்கள உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரரேன்னு சொல்லி
அவர்கள் யாருன்னே தெரியாது, அந்த பட்டணத்துக்கே புதுசு. ஆனா அவர்களை குறித்து இவள் சொல்லுகிறார், குறி சொல்லுகிற ஆவி. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, குறி சொல்லுகிற ஆவி. ஆவி. இதுக்கு நேர் எதிரானது தீர்க்க தரிசனத்தின் ஆவி. ரெண்டும் சரியா சொல்லும். ஆனா குறி சொல்லுகிற ஆவி கடந்த காலத்து நிகழ்வுகளை சொல்லும், தீர்க்க தரிசனம் வருங்காலத்துக்குரிய காரியங்களை சொல்லும். கொஞ்சம் யோசித்து பாருங்க, சிலவங்கிட்ட போகும்போது கடந்த காலத்தை பத்தியே பேசிட்டு ரொம்ப ஜாக்கிரதை. பாவத்தை மறைப்பது தேவனுடைய செயல். சிலவங்க, நீ அந்த பாவம் செய்த, நீ வாலிப வயசுல காதலிச்ச, அவளை கைவிட்டுட்டு போயிட்ட, நீ திருடுன, இப்படியே சொல்லும், பழைய கதையே சொல்லும். அது குறி சொல்லுகிற ஆவி, நம்மளை அசிங்கப்படுத்திடும். நீ குறி சொல்லுகிற ஆவியெல்லாம் இப்படிதான் இருக்கும். ஆனால் தீர்க்கதரிசனத்தின் ஆவியானவர் வருங்காரியங்களை குறித்து சொல்லுவார். வலுவாதபடி காக்கிறவர் பரிசுத்த ஆவி. இதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அப்ப குறி சொல்லுகிற ஆவி சில நேரத்துல கரெக்டாவும் சொல்லும், அதுவும் இருக்கு. ஏன்னா தேவனுடைய சமூகத்துல போய் இந்த சாத்தான் நின்று தேவன் அன்னைக்கு செய்யப்படுற காரியங்களை அறிந்து கொண்டு வந்து அவன் லீக் பண்ணிடுவான். இன்னைக்கு ஜெராக்ஸ் காப்பி பெருசா, ட்ரூ காப்பி பெருசா? எந்த காப்பி செல்லுபடி ஆகும்? ட்ரூ காப்பி, ஒரிஜினல். இப்போ ஒரிஜினல் பட்டா உங்களுக்கு செல்லுபடி ஆகுமா, அல்லது ஜெராக்ஸ் காப்பி பட்டாவை சும்மா சில காரியங்களுக்கு பயன்படுத்திக்கலாம், அது எடுபடுமா? இன்னைக்கு பேங்க்ல போய் ஒரு 10 லட்சம் லோன் வாங்குறீங்க, உங்க ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை கேட்பானா, ஜெராக்ஸ் காப்பியை கேட்பானா? ஜெராக்ஸ் காப்பி அதானே இருக்கு, ஒரிஜினல் தானே இருக்கு. ஆனா அதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஒரிஜினல் தான் வேணும். எனக்கு ஒரிஜினல் தீர்க்கதரிசனத்தின் ஆவியானவர், குறி சொல்லுதல் சாத்தானுடைய ஆவி. அது கரெக்டா சில நேரம் சொல்லும். ஆனா நீங்க ஏமாந்துடாதீங்க, ஏமாந்து விடக்கூடாது. ஏன்னா குறி சொல்லுகிற ஆவியை கேட்பதற்கு சவுல் என்ன செய்யறான்? குறி சொல்லுகிற ஆவியை கேட்கிற இடத்துல போனான். நல்லா தெரிந்து கொள்ளுங்கள், தீர்க்கதரிசியை தேடி போகல. அவன் குறி சொல்லுகிற ஆவியை உடையவிட்டு போய் சாமியில எழுப்பிட்டு தான் கேட்கிறான். அப்போ இன்னைக்கு அது நமக்கு அனுமதி கிடையாது. இன்னைக்கு கிறிஸ்தவ வட்டாரங்களிலையும் சாத்துரு எப்படியும் இருக்கிறான். குறி சொல்லுகிற ஆவிய உடையவர்களையும் தீர்க்கதரிசி இந்த போர் வேலை, பசுத்தோல் போர்த்திய புலின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த கணக்குல வச்சு இப்ப நீங்க போன உடனே உங்களை எதிரடி தாக்குதல் பண்ணிடுவாங்க. கடந்த காலத்து நிகழ்ச்சியெல்லாம் டப்பு 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 நீங்க அப்படியே சரண்டர் ஆகிடுவீங்க. அதுக்கு வரை என்னத்தெல்லாமோ சொல்லுவாங்க, நம்ம அப்படியே வழி விலகி போய்விடும். அவை குறி சொல்லுகிற நல்லா ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே உங்களுடைய ஆலோசனை தாருங்கன்னு கேளுங்க. வேதத்தை நல்லா வாசிங்க. அதுலயே ஆண்டவர் பதில் சொல்லுவார். தீர்க்கதரிசிகளை அனுப்பி சொல்லுவார். பாஸ்டர் மூலமா பேசுவார், அல்லது ஒரு ஆட்டக்காரன் மூலமா பேசுவார். நீ கத்தரை கேளுங்க, கத்தர் ஏதாவது ஒரு புறாவை அனுப்பி கூட பேசுவார், கழுதையை அனுப்பி கூட பேசுவார். அவர் யாரை வேண்டுமானாலும் அனுப்பி பேச வைப்பார். சரி, அப்போ குறி கேட்கிற, குறி சொல்லுகிற ஆவி என்று ஒன்று இருக்கிறது. ஆனா அது பவுல் சீலா குறித்து கரெக்டா சொல்லுது. அதுலதான் நம்ம ஏமாந்து விடக்கூடாது. ஆனா பவுல் அதை கண்டித்தான், அதட்டினான் என்று பார்க்கிறோம். அதனால்தான் அவருக்கு ஜெயிலுக்குள்ள போட்டாங்க. இந்த சம்பவத்தெல்லாம் நீங்க அந்த அதிகாரத்துல படித்துக் கொள்ளுங்கள். இப்போ உபாகமம் 18ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் நினைக்கிறேன். உபாகமம் 18-14 வாசிங்க. உபாகமம் 18-14. நீ துரத்திவிட போகிற நீ துரத்தி விட போகிற சாஸ்திரிகள் இந்த ஜாதிகள் கானான் தேசத்து மக்கள் நாள் பார்க்கிறதுக்கும் சொல்கிறவர்களுக்கும் குறி சொல்கிறவர்களுக்கும் இருக்கிறார்கள். செவி கொடுக்கிறார்கள். இப்படி செய்கிறதற்கு நீ அப்படி செய்கிறதற்கு உன் தேவனாகிய கர்த்தர் உத்தரவு கிடையாது. அப்ப குறி சொல்லுகிற இருக்கிறான், அது சாத்தான். பெர்ஃபெக்டாவும் இருக்கலாம், உன்னை பயமுறுத்துவதாகவும் இருக்கலாம், கடந்த காலங்களை அக்யூரேட்டா சொல்லுவதாக இருக்கலாம். நீங்க தெரிந்து ஏமாந்து விடாதீர்கள். கர்த்தருடைய ஆவியா சொல்றதான் நாம கேட்கணும். சாமுவேல்களைத்தான் தேடணுமே ஒழிய அந்த குறி சொல்லுகிற ஆவியோடைய பெண்களை தேடி போகவே கூடாது. இன்னைக்கு நாம அப்படிதான் போறோம். குறி சொல்ல தீர்க்கதரிசனத்தையே குறி கேட்கிற மாதிரி தான் இன்னைக்கு நாம போய் கொண்டு இருக்கிறோம். அது தவறு. இதுல சாத்தான் இன்னைக்கு விளையாடி விடுகிறான். அப்ப இங்க பார்க்கிறோம், குறி சொல்லுகிற ஆவி. இதுக்கு எதிரானது கர்த்தருடைய ஆவியான தீர்க்கதரிசனத்தின் ஆவியானவர். இப்போ 2 தீமோத்தேயு 1:7 ஒரு ஆவியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 2 தீமோத்தேயு 1:7
தேவன் நமக்கு தேவன் நமக்கு ஆவியை கொடாமல் பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடு. நம்முடைய ஆவி என்னது? பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவி. எதுலையுமே தெளிவா நமக்கு குழப்பமே வரக்கூடாது. எப்போ ஒரு மனுஷனுக்குள்ள குழப்பம் வந்துச்சோ அடுத்தது பயம் வந்து விடும். பயம் வந்துடும். இப்போ நீங்க ஒரு ஊருக்கு போறீங்க, வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ்ல ஏறுறீங்க. அதான் இப்ப இருக்கிற ஃபாஸ்டா போகுதுன்னு நான் ஒரு உதாரணத்தை சொல்ல. ஐயோ ஏன் இந்த ஸ்பீட்ல போறானே, வழியில ஏதாவது தடம் புரண்டுட்டா, ஏதாவது சிக்னல் ஏதாவது மாட்டிடுச்சுன்னா, ஏதாவது மாடு கீடு குறுக்க பாஞ்சு அடிச்சு வண்டி கவுந்துட்டுனா, அது நாவி பயம். அப்ப இந்த உலகத்துல பயந்த வாழ்க்கை நடத்த முடியுமா? சிலவங்க மரணத்தை குறித்து பயம், சிலவங்களுக்கு எதை குறிச்சும் பயம். இருட்டுல போறதுக்கு பயம், பாத்ரூம்ல போறதுக்கு பயம். இன்னைக்கு மனிதனுடைய வாழ்க்கையில பயம் 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 பயம். ஆனா நமக்கு பயத்தின் ஆவி தரல. நமக்கு என்ன ஆவி தந்திருக்கிறார்? அன்பும் தெளிவும் பலமும் உள்ள, அன்பும் தெளிவும் பலமும் உள்ள ஆவியை தந்திருக்கிறார். ஆனா சாத்தான செய்வான் பயம். நீங்க நிறைய ஒரு பாருங்க, வாழ்க்கையில எல்லாத்துக்கும் பயம், எதை எடுத்தாலும் பயம். ஒரு ஆஸ்பத்திரிக்கு போனா கூட பயம். ஒரு சின்ன கட்டி வந்துடக்கூடாது, அதுல பயம். கொஞ்சம் நெஞ்சு படபட நடிச்சிடக்கூடாது, உடனே பயம். எல்லாவற்றுக்கும் பயம் 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 பயம். இன்னைக்கு மனுஷன் பயத்திலேயே செத்துக்கிட்டு இருக்கிறான். பயப்படுகிறவனுக்கு அவிசுவாசிக்கும் கத்திடத்துல பங்கு. இது சாத்தானுக்கு தெரியும். நம்ம பயம் வந்து விட்டால் அடுத்தது அவிசுவாசம் வந்து விடும். ஆனால்தான் பயத்துக்கு, எனக்கு பயப்படும் நாளில் தாவீது என்ன சொல்லுகிற, கர்த்தரை நான் நம்புவேன். என்ன அருமையான ஒரு வார்த்தை. எனக்கு பயம் வந்துச்சியா, ஆனா நான் கர்த்தரை நம்புவேன். சிங்கம் வந்துச்சு, பயம்தான், ஆனா நான் கர்த்தரை நம்புவேன். பெலிஸ்தன் வருகிறான், ராட்சதன், நான் சின்ன பையன், பயம்தான், ஆனா நான் கர்த்தரையே நம்புவேன். அதான் சொல்றேன், நான் பயப்படும் நாளில் கர்த்தரை வரலாறு. சிங்கத்தையும் கரடியும் பெலிஸ்தனையும் அவன் அடிச்சு கொண்டான்னு பாக்குறோம். சும்மா கொள்ள அடிச்சு கொண்டான். காரணம், அவன் பயப்படும் நாளில் கர்த்தரை நம்பினான். இப்ப நம்முடைய வாழ்க்கையில பயம் வரும்போது கர்த்தரை அப்ப அந்த சாத்தானுடைய வேலை பயமுறுத்துறதுதான் வேலை. சின்ன பிள்ளை விளையாடும் போது கூட என்ன சொல்லுவாங்க, அப்படி பயமுறுத்திட்டு சாத்தான தான் குறிப்பிடுவாங்க. ஏன்னா அப்ப சாத்தான் தான் பயமுறுத்துக்கிறவன். அதனால தான் அவனுடைய உருவத்தெல்லாம் பாருங்க, ராத்திரிங்க தனி வாயில போய் பாருங்க, ஏதாவது சிரிச்ச முகத்தோட இருக்கா, கடாமிச வெட்டருவா நாக்க தள்ளிக்கிட்டு எப்படி அலங்கோலமா சாத்தான நமஸ்கரிக்கிறவன் உருவத்தை எப்படி வச்சிருக்காம பாருங்க. சாத்தானுடைய உருவத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பயம், பயப்படுத்துற மாதிரி வைத்திருப்பான். நம்முடைய தேவன் அன்பும் சாந்தமும் தெளிவும் உள்ளவன். ஹல்லேலூயா. அப்ப இன்றைக்கு இதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இப்போ இந்த சாத்தான் என்ன செய்வான்னா, ராத்திரி தான் நம்மளை பயமுறுத்துக்கிறான். ராத்திரி தான் நிறையவருடைய வாழ்க்கை பாருங்க. இந்த சூரியன் மறைந்த பிறகு இருள் வந்த உடனே ஒரு பயம் வந்துடும். ஆட்டோமேட்டிக்கா ஒரு பயம் வரும். நம்ம வெளிச்சத்துல இருக்கும்போது பயம் வராது. ஆனா இருள்ல இருக்கும்போது பயம். மரண இருள், பாவ இருள், இதெல்லாம் இருள். இருள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பயம். ஆனா நம்ம மேல நீதியின் சூரியன் இருக்கிறது, நம்ம பயப்பட தேவையே இல்லை. ஆனா அந்த ராத்திரி தான் சாத்தான களைகளை விதைக்கிறானா. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். மத்தேயு 13:25. மத்தேயு 13:25. மனுஷன் சத்துரு வந்து மனுஷன் நித்திரை பண்ணும்போது அவனுடைய சத்துரு வந்து, பிசாசு வந்து கோதுமைக்குள் கோதுமைக்குள் விட்டு போனான். களைகளை விதைத்து விட்டு போனான். பாருங்க, சாத்துரு ராத்திரி தான் என்ன செய்யறான், களைகளை விதைக்கிறான். இப்ப எந்த பாவம் எப்ப எங்க நடக்கு? இருளில் நடக்கும். நல்லா தெரிந்து கொள்ளுங்கள். வெளிச்சத்துல ஏதாவது பாவம் நடக்குதா? வெளிச்சத்துல சில விபத்துக்கள் ஏற்படுகிறது, அது வேற. ஆனா பாவம் இருளில் தான் நடக்கும். எந்த பாவமும் எப்ப எங்க நடக்கும்? இருளில் தான் நடக்கும். ஏன்னா இருளுக்கு அறிவு. இப்ப ராத்திரி என்ன செய்யலாம், ஆண்டவரே நான் இத்திரைக்கு பிரவேசிக்கிறேன், பொல்லாத சிந்தனைகளுக்கும் துர்ச்சொப்பனங்களுக்கு என்னை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும், சமாதானத்தின் நித்திரை எனக்கு தாரும் என்று சொல்லிவிட்டு அவரிடத்துல ஒப்பு கொடுத்து விட்டு கடந்து போங்கள். நித்திரை இன்பமா இருக்கும்.
இரவின் பயங்கரத்திற்கு அவர் நம்மை விலக்கி பாதுகாப்பார். சரி, அப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். கடைசியாக 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலும் 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலையும் ஒரு காரியம் குறிப்பிடப்பட்டிருக்கிற வஞ்சகத்தின் ஆவி, டிசீவிங் ஸ்பிரிட். இதுதான் இன்னைக்கு ரொம்ப டேஞ்சர். டிசீவிங் ஸ்பிரிட். 1 யோவான் 4:6, 1 தீமோத்தேயு 4:1. ஆகிலும் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி ஆவியானவர் வெளிப்படையா சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே இந்த மனசாட்சியில் சூடுண்ட நாளே பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விலகி போவார்கள். விசுவாசத்தை விட்டு விலகி வஞ்சகத்தின் ஆவி. இதைத்தான் 1 தீமோத்தேயு 1 யோவான் 4:6 அதுலயும் அதுதான் இருக்கும். வாசிக்கலாம். நாங்கள் உண்டானவர்கள் தேவனால் உண்டானவர்கள், எங்களுக்கு தேவனை அறிந்தவனுக்கு எங்களுக்கு அறிந்தவன் எங்களுக்கு கொடுக்கிறான். செவி கொடுக்கிறான். இராதவன் தேவனால் உண்டாகிறதவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறதில்லை. இதனாலே சத்திய ஆவி இன்னதென்றும் வஞ்சக ஆவி இன்னதென்ன. அப்போ கர்த்தருடைய ஆவியான சத்திய ஆவி, பிசாசின் ஆவி வஞ்சகத்தின் ஆவி. சத்தியம்னா உண்மை, அது சரியா சொல்லும். உண்மை எப்பவுமே கசக்கத்தான் செய்யும், ஆனா சரியா இருக்கும். ஆனா சத்தியம் வஞ்சகம், இன்னைக்கு நயவஞ்சகமாய் வசனிப்பான வார்த்தைகள், கட்டுக்கதைகள், வித்தியாசமான கொள்கை கோட்பாடுகள் ஊழியத்தின் பாதையில் நீங்கள் பார்க்கிறீர்கள். நிறைய காரியம் உங்களுக்கு சபையில் சொல்லியிருப்பார்கள், யூடியூப்ல பார்க்கிறீர்கள். உங்களுக்கே அந்த முரண்பாடுகள் தெரியும். இங்கே வஞ்சகத்தின் ஆவிகள் எப்படி எல்லாம் ஊடுருவிக்க வேஷம் போட்டு மனுஷன் தெரிகிறான். நயவஞ்சகமாய் இன்னைக்கு பிழைக்கிறவர்கள் இருக்கிறார்கள். நம்ம கூடவே இருந்து நம்ம முதுகுல குத்துகிறவர்கள் இருக்கிறார்கள், குழி பறிக்கிறவர்கள் இருக்கிறார்கள், எல்லாம் இருக்கு. ஆனா சபைகளுக்குள்ளேயும் இன்னைக்கு ஆவிக்கிற வட்டாரத்திலும் வஞ்சகத்தின் ஆவிகள் இருக்கிறது. கள்ள உபதேசங்கள், தவறான கொள்கைகள், கோட்பாடுகள், வித்தியாசமான முரண்பாடான காரியங்கள், நயவஞ்சகமா பேசி கத்தரை விட்டு விலக செய்கிற அனுபவம், இதெல்லாம் வஞ்சகத்தின். இப்படி நிறைய இருக்கு. ஆனா நம்முடைய ஆவியானவர் என்ன? சத்தியத்தின் ஆவியானவர். சத்தியத்தின் ஆவியான். நேற்று ஒரு பாஸ்டர் பார்க்க வந்திருந்தார். அப்போ சொன்னார், ஐயா நம்ம சத்தியத்தை சரியா சொல்றதுனால நிறைய பிடிக்கல. அப்ப நான் கேட்டேன், உங்க ஊர்ல இன்னொரு சபையில இவ்வளவு கூட்டம் வருதே, அது எப்படி? ஐயா அவர் என்ன சொல்லுவாருன்னா, நீ எப்படி வேணாலும் இருந்துக்க, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு மட்டும் வந்துரு. நீ எப்படி வேணாலும் இருந்துக்க, நீ சினிமா பாரு, டான்ஸ் பாடு, குடி வெறி, ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சர்ச்சுக்கு வந்துரு. பாருங்க எப்படி இருக்கு. ஒருத்தர் சத்தியத்தை பேசுறாரு, விரோதியம் மாறுறாரு. ஒருத்தர் நீ இஷ்டம் போல வாழுங்கிறாரு, அவன் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரான். சபை நிரம்பி வழியுது. இதை வச்சு என்ன சொல்ல முடியும்? இப்போ உண்மையான ஸ்பிரிட் எங்க அசைவாடுகிற? வஞ்சகத்தின் ஆவி. அதனால்தான் ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது ஒரு வரத்தை கேளுங்க. வரத்தை நம்ம கேட்காமலே பெற்றுக்கொள்ளணும். அதனால நான் சொல்லுகிறேன், ஒரு வரம் மட்டும் கேளுங்க. ஆவிகளை பகுத்தறிகிற வரத்தை எனக்கு தாரும். அந்த வரம் உங்களுக்குள்ள இருந்துட்டா, எந்த மனுஷன் எப்படி பேசுறான், இவன் ஏன் இப்படி பேசுறான், இந்த பிரசங்கம் எப்படிப்பட்டது, இந்த ஊழியக்காரர் எப்படிப்பட்டவர், எல்லாவற்றையும் உங்களால் நிதானிக்க முடியும். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் நிதானித்து அறிகிறான், ஆனால் அவர்களை யாராலும் நிதானிக்க முடியாது. அப்போ இன்னைக்கு அந்த கிருபை ஆண்டவர், இன்னைக்கு ஒரே ஒரு ஆண்டவரே, இந்த ஆவிகளை பகுத்தறிகிற வரத்தை எனக்கு தாங்க. எந்த மனுஷன் நம்ப முடியல. எதுலையுமே இன்னைக்கு எல்லாமே வஞ்சகமா இருக்கு. மாய உலகம், பொல்லாத உலகம். இந்த சினிமாக்காரங்க மீட்டிங் போட்டா பாருங்க, ஒருத்தனுக்கு ஒருத்தன் ஆகா ஓகோன்னு பேசுவான். ஆனா அவன் தான் அடுத்தவனை குழியும் பறிப்பான். ஆனா பேசுறது மட்டும் மேடையில அப்படி பேசுவாங்க. அவனால தான் நான் வாழ்ந்தேன், என்னால தான் அப்படி இப்படின்னு சொல்லி ஆஹா ஓஹோன்னு புகழ்வார்கள். ஆனா ஒருத்தன் காலை வாடுவான். அதுதான் வஞ்சகம். வஞ்சகமான உலகம். ஆனா அந்த உலகத்திலையும் சத்தியத்தின் ஆவியா நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. பெற்றுக்கொண்ட பரிசுத்தாவியை துக்கப்படுத்தி விடாதீர்கள். எப்போ பரிசுத்தாவியை துக்கப்படுத்துகிறோமோ அப்பொழுது நமக்கு எரிச்சல் ஆவி வந்துவிடும், பொல்லாத ஆவி வந்துவிடும், பொய்யின் ஆவி வந்துவிடும், கனநித்திரையின் ஆவி வந்துவிடும், தாறுமார்களின் ஆவி வந்துவிடும்,
பலவீனமான ஆவி வந்துவிடும். குறியேக்கிறதுக்கு துணிந்து ஓடுகிற ஆவி வந்துவிடும். பயத்தை ஏற்படுத்துகிற ஆவி வந்துவிடும். வஞ்சக ஆவி நம்மை ஆளுகை செய்துவிடும். 9 விதமான ஆவிகளை பார்த்தோம். எத்தனை ஆவி? இது 9 சாத்தானுடைய செயல்கள். சாத்தானுடைய செயல்கள். அப்ப சாத்தான் மிக தந்திரமாய் கர்த்தருடைய பிள்ளைகளை விழத்தட்டுவதற்கு எப்படிப்பட்ட காரியம் இன்னைக்கு நமக்கு கொஞ்சம் உரசிப்போம். இது ஏதாவது நம்மகிட்ட ஒட்டிட்டு இருக்கா? இன்னைக்கு வெட்டுவதற்கு தேவனிடத்துல ஒப்பு கொடுப்போம். ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். கண்களை மூடுவோம். தேவ நோக்கி பார்ப்போம். நீங்கள் என்ன விதமான ஆவியை பெற்றீர்கள் என்று அறியீர்களா? பிதா வாக்குத்தத்தம் பண்ணின பரிசுத்த ஆவியினர் அல்லவா நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். பரிசுத்த ஆவியினை பெற்றுக்கொண்ட நீங்கள் மற்றவர்களைத்தான் நிதானித்து அறிய வேண்டும். உங்களை யாராலும் நிதானிக்க முடியாது. பரிசுத்த ஆவியின் உங்களுக்குள் வரும்போது சகல சத்தியத்திலும் போய்த்து நடத்துவார். ஹல்லேலூயா. நீங்கள் உங்களுக்குள்ள இருந்த பரிசுத்த வேண்டுதல் செய்வார். வழி இதுவில நடவுகள் என்று சொல்கிற சத்தம் உங்களுக்கு உண்டாக இருக்கும். நன்றி தகப்பன், நன்றி. பெற்றுக்கொண்ட ஆவியால் துக்கப்படுத்தாது. தாவீது சொல்லுகிறான், வேதனை உண்டாக்கும் வழிகளின் இடத்தில் உண்டோ ஆராய்ந்து பார்ப்போம். கோபம் வந்தால், எரிச்சல் வந்தால், சூரியன் அஸ்தமிப்புகளை மடங்கி போக வேண்டும். எல்லாவற்றும் உண்மையா இருங்கள். பொய்க்கு இடம் கொடுத்து விடக்கூடாது. தாறுமாறான வாழ்க்கை வாழக்கூடாது. இஷ்டம் போல வாழ்க்கை நடத்தக்கூடாது. தாறுமாறுகளின் ஆவி வாழ்க்கையில் ஒரு ஒழுங்கு இருக்க வேண்டும். ஒழுங்கீனங்களுக்கு இடம் கொடுக்க கூடாது. பலவீனப்படுத்துகிற ஆவிகள் உண்டு. பொருளாதாரத்தினாலும் வேலையினாலும் இப்படி பல விதத்தில் நம்மை கூனி குறுக செய்கிற காரியங்கள் வரும். ஆனால் கர்த்தருடைய ஆவி பலமுள்ள ஆவியானவர். தீர்க்கதரிசனத்தை நாடுங்கள். நல்ல தீர்க்கதரிசிகளை தெரிந்து கொள்ளுங்கள். ஆனா குறி சொல்கிற இடத்துல போய் மாட்டிக்கொள்ளாதீர்கள். அது வேதனை கொடுத்து விடும். சரியான சத்தியத்தை போதிக்கிற இடத்துல ஐக்கியம் வைத்துக் கொள்ளுங்கள். சபைகளை ஐக்கியம் வைத்துக் கொள்ளுங்கள். இங்க வஞ்சகத்தின் ஆவினால் நடத்தப்படுகிறவர்கள் இன்னைக்கு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்று சினிமாக்காரர்களுக்கு போட்டியாக காரியங்கள் நடப்பித்துக் கொண்டிருக்கிறார். அதுல மயங்கி விழுந்து விடாது. அது மாய வலை. தேவனை விட்டு உங்களை பிரிப்பதற்கான மாய வலை இன்னைக்கு சத்துரு அதை சபைகளுக்கு விதைத்திருக்கிறார். அதுபோல அன்பும் தெளிவும் தெளிவுள்ள பலமுள்ள ஆவிய கத்தை தந்திருக்கிறார். பயமுள்ள ஆவிய கத்தை தரவில்லை. நன்றி தகப்பன். நீங்க பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியானவர் அனல் மூட்டி எழுப்புங்க. நன்றி தகப்பன். ஆண்டவரே, இந்த சத்துருவின் ஆவிகளை மேற்கொள்ள முடியாது. இந்த பலமுள்ள ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஆளுகை செய்வீராக. எங்களை பலத்தின் மேல் பலனடைய செய்வீராக. மகிமையின் மேல் மகிமையடை செய்வீராக. ஓ மக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி. பரிசுத்த ஆவியானவர் அங்கே சிம்சோன் மேல் இறங்கினார். ஒரு தாடை எலும்பை கொண்டு பெலிஸ்தர்களை கொண்டு போட்டான். நன்றி. சவுலின் மேல் இறங்கினீர் அப்பா. தாவீதின் மீது இறங்கினீர். அவன் கோலியாத்தை வீழ்த்தினான். இறக்க பாராட்டு. அந்த பலமுள்ள ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர், சத்தியத்தின் ஆவியானவர் அப்பா, சமாதானத்தின் ஆவியானவர் எங்களை ஆளுகை செய்கிறார். அந்த உண்மையின் ஆவியானவர், அன்பும் சாந்தமுள்ள ஆவியானவர் எங்களை ஆளுகை செய்கிறார். இந்த 9 ஆவியும் அப்படியே நேரம் ஆவியின் கனிக்கு விரோதமாக இருக்கும். நீங்க அதை பிறகு ஒப்பிட்டு படிச்சு பாருங்க. இந்த ஆவியில் இடம் கொடுத்தால் ஆவியின் கனியை சேர்த்து விடும், அழுக வைத்து விடும். ஓ க்ளோரி, தேங்க்யூ லார்ட். அப்பா, கர்த்தருடைய ஆவியான எங்களுக்குள்ள இருக்கு. சரியா நடத்தி கொண்டு இருக்கிறேன். சத்தியத்தை அறியும் பொழுதுதான் விடுதலை. மெய்யாகவே குமாரன் விடுதலை ஆக்கினால் தான் விடுதலை. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயும் அங்கே விடுதலை. அப்ப இன்னைக்கு நாம் விடுதலை பெறாமல் இருப்பதற்கு காரணம் கர்த்தருடைய ஆவியானவருக்கு இடம் கொடுக்காமல் போய்விட்டோம். இன்னைக்கு நாம் ஆபிரகாமின் குமாரர்கள் என்று சொல்லுகிறோம், கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறோம். ஆனால் நாமும் பல காரியங்களே அடிமைப்பட்டு கிடக்கிறோம். இன்றைக்கு அந்த அடிமைத்தனத்தின் நுகங்களை கர்த்தர் முறிக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. பல நுகங்களை முறித்தரும். நன்றி தகப்பன், நன்றி. வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம், உன்னதரே உமக்கு ஸ்தோத்திரம். வாரும் தூய ஆவியே,
உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ. வல்லமையா என்னை நீரப்பி நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ. உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, ஜீவற்றும் நீரே, ஆலோசனை கர்த்தரே, ஆளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ. உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமழை போலவே உம்மாவியை ஊற்றும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ. உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். இனி எங்கள் மாம்சத்தின் ஆவி அல்ல, பரிசுத்த ஆவியானவர் தான் எங்களை நடத்தும். எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்களே தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். அவர்களே சுயாதீனர். அவர்கள்தான் அடிமைகள் அல்ல, அவர்கள்தான் சுயாதீனர். இன்னைக்கு அந்த அதிகாரத்தை எங்களுக்கு தந்தீரப்பா. ஆவியை புதுப்பித்துக் கொள்ள உதவி செய்து. சில குறைகள் எங்களோடு ஒட்டி கொண்டிருந்தது, அறியாமையில் அதை நாங்கள் மாட்டிக்கொண்டிருந்தோம். எல்லாத்தையும் ஒரு விடுதலை கொடுத்து இப்பொழுது நம்முடைய ஆவியினால் எங்களை நிறைத்து இந்த சத்துரின் ஆவின் கிரிகளுக்கு விலக்கி பாதுகாத்தீர். அதுக்காக ஸ்தோத்திரம். எப்போ சவலை விட்டு ஆவியான் கர்த்தருடைய ஆவியான் விலகினாரோ அப்பொழுதுதான் பொல்லாத ஆவியானுக்குள் வந்தது. அப்பா, கர்த்தருடைய ஆவியான் எங்களை விட்டு விலகாதற்கு கிருபைதான் அப்பா. நீர் அப்படியே செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இப்பொழுது எங்களை தாழ்த்துகிறோம், உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தருடைய ஆவியான் எங்களை ஆளுகை செய்து எங்களை நடத்தி வெற்றி கனியை கொடுக்கிறீர். அதுக்காக ஸ்தோத்திரம். உங்களை தாழ்த்துகிறோம், உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நல்ல நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.